இந்த யுத்தத்துல நிறைய பேர்த்துக்கு ஒவ்வொரு விதமான கருத்து இருக்கு. ஒரு சிலர் ஆரம்ப நாட்கள்ல இஸ்ரேல் தேசத்துக்கு சில ஆதரவு தெரிவிச்சிருந்தாலும் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஐயோ இஸ்ரேலும் அமெரிக்காவும் சொன்ன மாதிரியே ஒரு பொல்லாத சாத்தான் தான், ஸோ அந்த மாதிரி இவங்க எல்லாத்தையும் தாக்கி அழிக்கிறாங்க. இஸ்ரேல் நாட்டை பத்தி தெரியாதவங்களுக்கும் அதே கருத்து தான், சபையில் இருக்கிறவர்களுக்கும் ஒரு சிலருக்கு அதே கருத்து தான். ஸோ ஏன் இந்த யுத்தம் ஒரு முடிவுக்கு வராதா, எல்லா மக்களும் ரொம்ப கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு. ஆனால் மத்தேயு 24வது அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம், ஏசு கிறிஸ்துவினுடைய வருகைக்கு அடையாளமாக சொல்லப்பட்ட ஒரு முக்கியமான தீர்க்க தரிசனம் என்ன அப்படின்னா, ஏசு கிறிஸ்து சொன்ன, அவருடைய வாயினால சொன்ன ஒரு முக்கியமான வார்த்தை, மனுஷகுமாரன் வருவதற்கு முன்பாக யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். ஆனால் யுத்தம் நிஜத்தில் நடக்கும்போது நமக்கு பிடிக்கிறது இல்லை. ஏன் இந்த யுத்தம் நடக்குது? காலகாலங்களாக யுத்தம் நடந்துட்டு தான் இருக்கு, இது ஒன்றும் புது யுத்தம் கிடையாது. அப்போ ஏசு கிறிஸ்து இந்த இடத்துல யுத்தங்கள்னு சொல்லும்போது எதை நம்ம ரொம்ப ஃபோக்கஸ்டாக நம்ம பார்க்கணும் அப்படின்னா, இஸ்ரேல்னு ஒரு நாடு ஒரு யுத்தத்தில் சம்மந்தப்பட்டிருக்கு அப்படின்னா ரொம்பவே அதை கவனிக்கணும். எப்போ இந்த யுத்தம் ஆரம்பித்து விரிவடைஞ்சு இப்போ சமீப நாட்களாக ரஷ்யா உள்ள ரஷ்யா தன்னுடைய ஆதரவை கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு. அவங்களுக்கு நல்ல இன்டெலிஜென்ஸ் டேட்டா கொடுக்குது. அதாவது எங்க அமெரிக்காவினுடைய ஸ்தாபனங்கள் இருக்கோ அதை எப்படி குறிவைத்து அடிக்கலாம் அப்படிங்கிற, ரொம்ப துல்லியமா எப்படி ஐடென்டிஃபை பண்ணி அடிக்கலாம் அப்படிங்கிற ரொம்ப இன்டெலிஜென்ட் டேட்டாவை ஷேர் பண்றாங்க. ஸோ சைனாவோட சப்போர்ட் இருக்கு, முக்கியமாக ரஷ்யாவோட சப்போர்ட் இருக்கு. ரஷ்யா இப்போ நிறைய ட்ரோன் சப்ளை பண்ண ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இதெல்லாம் நான் ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, தெரிஞ்சுக்கணும் உலகத்தினுடைய முடிவுக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய வருகைக்கும் இப்ப நடக்கிற யுத்தமும் அடுத்து வரக்கூடிய யுத்தங்களும் ஒரு அடையாளம். ஏன்னா கடைசி ஒரு யுத்தத்தை பற்றி எசேக்கியேல் 38 சொல்லப்பட்டிருக்கு. அந்த பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிற சில நாடுகள்ல ரஷ்யா ஒரு முக்கியமான ஒரு நாடு. இன்னைக்கு ரஷ்யா டைரக்டா இந்த யுத்தத்துக்குள்ள வரலனாலும் ஒரு நாள் வரும். ரஷ்யாவுடைய தலைமையில ஒரு யுத்தம் தொடங்கும். அதுக்கு பேர் தான் கோகு மாகோகு யுத்தம். ஆனா இப்ப நடக்கிறது கோகு மாகோகு யுத்தமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய பார்வையில் இல்லை. இது ஒரு ஆரம்பம். அதாவது ஆரம்பம். எல்லா நாடுகளும் ஒன்று சேர்ந்துட்டு வர்றாங்க. அதாவது 2 குரூப்பாக பிரிகிறத பார்க்குறோம், அவ்வளோதான். ஆனால் அடுத்தடுத்து நிகழ்ச்சிகள் வேகமாக நடக்குது. வேகமாக நேற்று எடுக்கிற செய்தி இன்னைக்கு பழைய செய்தியாக மாறுது. நான் வர்றதுக்கு முன்னாடி பார்க்குற செய்தி அதை விட சுட சுட ஒரு புது செய்தியாக வருது. அதுக்கு முன்னாடி வந்த செய்தி பழசாகுது. இந்த கடைசி நாட்களில் ஆண்டவர் உரைத்த தீர்க்க தரிசனங்கள் அவருடைய வருகைக்கு நேராக வேகமாக திரும்பி கொண்டிருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுல இப்ப நம்ம பார்க்குற ஒரு யுத்தம் ரொம்ப முக்கியமான ஒரு யுத்தம். இப்படி ஒரு ஈரானுடைய யுத்தம் லைக் வார் நடக்குது அப்படிங்கும்போது ஒரு வசனம் என்னுடைய இருதயத்துல வந்தது. யோபுவின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 24வது வசனம். யோபு 34:24. ஆராய்ந்து முடியாத நியாயமாய் அவர் வல்லமையுள்ளவர்களை நொறுக்கி வேறே மனுஷரை அவர்கள் ஸ்தானத்திலே நிறுத்துகிறார். சிலதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னா நமக்கு தெரியாது, ஆன்சர் என்கிட்டயும் கிடையாது. ஆனா வசனம் சொல்லுகிறது, ஆராய்ந்து முடியாத நியாயமான அவருடைய வல்லமையுள்ள காரியங்களை அவர் செய்கிறார். சில வல்லமையுள்ளவர்களை அவர் நொறுக்கி போடுகிறார். அப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய ஈரான்னு சொல்லக்கூடிய நாட்டினுடைய வேதாகம பெயர் பெர்ஷியா நாடு. அதிலிருந்து இன்னைக்கு ஒரு சில குறிப்புகளை நம்ம வேகமா பார்க்க போறோம். நமக்கு நேரம் குறைவு, ஆனா படிக்க போற சப்ஜெக்ட் ரொம்ப பெருசு. ஒருவேளை இன்னைக்கு முடியலன்னா நாளைக்கு நம்ம தொடர்ந்து கர்த்தருடைய வருகை குறித்து நம்ம பார்க்க போறோம், தேவனுக்கு சித்தமாயிருந்தால். அப்போ மத்தேயு 24ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து அவருடைய வருகை பற்றி சொல்லும்போது யுத்தத்தை பற்றி சொல்லுகிறார். உலகம் எங்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிற நாட்கள் வரும்னு சொல்றாரு. எல்லாவற்றையும் காட்டிலும் 32வது வசனம் 24ஆம் அதிகாரத்துல, அத்திமரத்தினால் ஒரு ஊமை கற்றுக்கொள்ளுங்கள், அதிலே இளங்களை தோன்றி துளிர்விடும் போது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிவீர்கள். அப்படியே இவைகளை எல்லாம் நீங்கள் காணும் போது அவர் சமீபமாய் வாசல் அருகே வந்திருக்கிறார் என்று அறியுங்கள். இவைகளெல்லாம் சம்பவிக்கும் முன்னே இந்த சந்ததி ஒளிந்து போகாது என்று மெய்யாகவே சொல்லுகிறேன். வானமும் பூமியும் ஒளிந்து போம், என் வார்த்தைகளோ ஒளிந்து போவது இல்லை.
அப்ப ஆண்டவருடைய வார்த்தை மாறாத வார்த்தை. அப்ப இங்க ஒரு அடையாளம் கொடுக்கப்பட்டிருக்கு. அத்தி மரம் அப்படின்னா புதுசா கேட்கிறவங்களா இருந்தா ஒரே ஒரு வார்த்தையில சொல்றேன், அது இஸ்ரவேல் நாட்டை குறிக்குது. இஸ்ரேல் நாட்டை குறிக்குது. அப்ப அத்தி மரத்தினால ஒரு ஊமையை தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்றாரு, ஒரு அடையாளத்தை கொடுக்குறேன்னு சொல்றாரு. என்ன அடையாளம்? இஸ்ரேல் நாடு துளிர் விடும்போது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இஸ்ரேல்னு ஒரு நாடு இருந்தது, நடுவுல காணாம போயிருச்சு, திரும்ப நாடு வந்தது. அதுதான் அதோடைய அடையாளம். அப்படியா? எத்தனை வருஷம் காணாம போச்சு? 1 வருஷமா, 2 வருஷமா, எத்தனை வருஷம் காணாம போச்சு? கிட்டத்தட்ட 2500 வருஷமா காணாம போயிருச்சு. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? இன்னைக்கு நிறைய பேர் வந்திருக்கிறீங்க. ஏன்னா இந்த ஒரு அறிமுகத்தை நான் கொடுத்தேன்னா உங்களுக்கும் நான் தொடர்ந்து எடுக்க போறது உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். ஸோ 2500 வருஷமா நாடு கிடையாது. இஸ்ரேல்னு ஒரு நாடு வரைபடத்திலே கிடையாது. 1948 வருஷத்துல தான் இஸ்ரேல்னு ஒரு நாடு மறுபடியும் உருவாச்சு. நம்மெல்லாம் உருவான பிறகுதான் நம்ம அநேகர் பிறந்திருக்கோம். அதனால நமக்கு அதை பத்தி தெரியாது. எபிரேய மொழின்னு ஒரு மொழி கிடையாது, அது செத்த மொழியா இருந்தது. ஆனால் மரித்து போன மொழி மறுபடியும் உயிர் அடைஞ்சது. ஆண்டவர் மறுபடியும் உயிர்ப்பித்தார். இதெல்லாம் அதிசயமா இல்லையா? அதை விட அதிசயம்னா, இன்னைக்கு ஒரு சென்ட் இடத்தை இன்னைக்கு வித்துட்டு 10 வருஷம் கழிச்சு இந்த இடத்துல நான் தான் குடியிருந்தேன், இது எனக்கு தான் சொந்தமான நிலம், எனக்கே தந்துருங்கன்னு கேட்டா உங்களுக்கு கிடைக்குமா? சரி, 10 வருஷம் இல்ல 50 வருஷம் கழிச்சு வரீங்க, உங்களாலேயே அடையாளம் காண முடியாது உங்க இடம் எதுன்னு. 100 வருஷம் கழிச்சு கண்டிப்பா கண்டுபிடிக்கவே முடியாது. 1000 வருஷம் கழிச்சு. ஆனா 2500 வருஷம் கழிச்சும் எந்த இடத்தை கர்த்தர் ஆபிரகாமுக்கு வாக்களித்தாரோ, எது உன்னுடைய எல்லையா இருக்கும்னு சொன்னாரோ, அவர் எது நார்த்து சவுத்து ஈஸ்ட் வெஸ்ட்னு பைபிள்ல அவங்களோட ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட் இருக்கு, அதுல மார்க் பண்ணி கொடுத்தாரோ, அதே தேசத்துக்குள்ள மறுபடியுமா அதே சந்ததி உள்ள வந்தாங்க. பிரைஸ் தி லார்ட். இது எதிர்ச்சியா நடந்திருக்குமா? நடந்திருக்க வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பா இல்லை. அப்ப இது ஒரு அதிசயம். அப்ப இஸ்ரேல்னு ஒரு நாடு உருவானது அதிசயம். அப்ப இந்த நாட்டில் உள்ள மக்களும் அதிசயமானவர்கள் தான். அப்படி அவங்க அவ்வளோ நல்லவங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர்கள் நல்லவர்களாங்கிறது இல்லை, கர்த்தர் நல்லவர். God is always faithful. ஆண்டவர் நமக்கு ஒரு வார்த்தை கொடுத்தாங்கன்னா அது கட்டாயமா நிறைவேற்றி கொடுப்பார். அப்போ நான் வேகமா உங்களுக்கு ஒருவேளை முதல் முறை கேட்கிறவர்களா இருந்தா, இஸ்ரவேல் தேசத்தினுடைய சில சிறப்பு அம்சங்களை நான் உங்களுக்கு சொல்லிட்டு இன்னைக்கு மொர்தெகாயினுடைய காரியத்தை நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். இன்னைக்கு நான் என்ன செய்யணும், வாட் இஸ் மை ரோல்? ஆண்டவருடைய வருகை வருதுன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. ஏசு வர்றன்னு சொல்லியிருக்காரா? சொல்லியிருக்கிறாரு. சில அடையாளங்கள் சொல்லுங்க. மத்தேயு 24வது அதிகாரத்திலேயே ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, நான் வருவேன், அவருடைய எக்கால தொனி சத்தம் கேட்கும், தம்முடைய மகிமையோடும் பிதாவினுடைய மகிமையோடும் அவர் வரப்போகிறார். இல்ல வருகை பற்றி. அப்ப வருவேன் மத்தேயு 24 நம்ம வாசிக்கிறோம். யூதால வாசிக்கும் போது அவர் பரிசுத்தவான்களோடு கூட அவர் வருகிறார். வெளிப்படுத்தின விசேஷம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, திருடனை போல வருகிறேன் 2 தடவையும், இதோ சீக்கிரமாய் வருகிறேன் அப்படின்னு சொல்லி 4 தடவையும் வசனத்துல சொல்லப்பட்டிருக்குது. அவர் மகிமையோடு வருகிறார், அவர் பிரதான சத்தத்தோடு அவர் வருகிறார். அப்படி இயேசு கிறிஸ்து வருகிறார் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய வருகையை மட்டும் புதிய ஏற்பாட்டில் எடுத்துக்கிட்டீங்கன்னா 318 முறை இயேசு வருகிறார் வருகிறார் வருகிறாருங்கிற ஒரு செய்தி கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படின்னா 25 வசனத்துக்கு ஒரு வசனம் இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை தான் சொல்லப்பட்டிருக்கு. நம்ம எல்லாருக்கும் தெரியும், இப்படிதான் இயேசு கிறிஸ்துடைய முதல் வருகையும் அறிவிக்கப்பட்டது. உங்களுக்கு சும்மா உங்களுக்கு ஒரு கிளான்ஸ்க்காக நான் சொல்றேன். இயேசு கிறிஸ்து அவருடைய முதல் வருகை வரும் பொழுது எப்படியெல்லாம் வேதாகமத்துல ஸ்ப்ரெட்டா இருந்தது அப்படிங்கிறதுக்காக பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 44 முக்கியமான தீர்க்க தரிசன வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கு. எத்தனைதுங்க? 44. அதுல முக்கியமான வார்த்தைகள் மட்டும்தான் நான் எடுத்திருக்கேன். அதுல வேகமா நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. ஆதியாகம நீங்க கேட்டா போதும், ஏன்னா நிறைய வசனங்கள் இருக்கு, நம்ம படிக்கவும் டைம் கிடையாது, எடுக்கிறதுக்கும் டைம் கிடையாது. பட் தீஸ் ஆர் ஆல் வெரி இம்பார்ட்டன்ட் பிப்ளிக்கல் வேர்சஸ், வசனங்கள். அப்போ இதுல பார்க்கும் பொழுது ஆதியாகமம் 3:15 இயேசு கிறிஸ்து வருகிறார் அப்படின்னு சொல்லக்கூடிய முதல் தீர்க்க தரிசனம் சொல்லியாச்சு. அப்போ அவர் ஸ்திரீயினுடைய வித்து. ஆதியாகமம் 12:3 ஆபிரகாமினுடைய சந்ததியில அவர் வரப்போகிறார்.
ஈசாக்கின் சந்ததி, யாக்கோபின் சந்ததி. ஆதியாகமம் 49 யாக்கோபு தன்னுடைய பசங்களை ஆசிர்வதிக்கும் போது யூதாவை ஆசிர்வதிக்கிறார். யூதாவினுடைய செங்கோலை பற்றி, ஆட்சியை பற்றி சொல்லுகிறார். அந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. சோ யூதா கோத்திரத்திலிருந்து அவர் வருவார். ஏசாயா 9 ஏசாயா மூலமா சொல்லப்பட்டது, தாவீதினுடைய சிங்காசனத்தினுடைய வாரிசாக இயேசு கிறிஸ்து வருவார். சங்கீத பகுதிகளில் அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அவர் நித்தியமானவர் அப்படின்னு எழுதியிருக்கு. மீகாங்கிற தீர்க்கதரிசி எந்த ஊர்ல பிறப்பார்னு எழுதினார். எந்த ஊரு? பெத்லகேம். அங்க பிறப்பார்னு. அவர் எந்த காலத்துல பிறப்பார்னு அப்ப தெரியாது. ஆனா கரெக்டா காலத்தை சொன்னாரு. யாரு? தானியேல். தானியேலுடைய 70 வார தீர்க்க தரிசன அந்த வார்த்தைகள் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அதுல 69 வாரமும் 1 வாரமும் பிரிச்சிருக்கும். சோ அதுல முக்கியமா அந்த வாரத்துல சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையை மையமா வச்சுதான் அவர் அந்த இடத்துல அவர் எழுதி இருக்கிறார். தானியேல். சோ இயேசு கிறிஸ்துடைய பிறப்பின் கன்னியிடத்தில் பிறப்பார். யார் மூலமா சொன்னாரு? ஏசாயா மூலமாக. சோ அவர் பிறக்கும் போது சின்ன சின்ன குழந்தைங்கள்லாம் கொல்லப்படுவாங்க அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. அது யாரோட தீர்க்கதரிசி மூலமா சொன்னாரு? எரேமியா மூலமாக அவர் சொன்னார். அவருக்கு பிரச்சனை வரும், அப்ப இயேசு கிறிஸ்து எகிப்துக்குள்ள போவாரு அப்படின்னு, ஒரு தஞ்சம் புகுவாரு அப்படின்னு யார் சொன்னது? ஓசியா சொன்னாரு. இப்படி பல தீர்க்கதரிசிகள் மூலமாக ஏசாயா தீர்க்கதரிசி இயேசு கிறிஸ்து வர்றதுக்கு முன்பாக அவருக்கு வழியை ஆயத்தப்படுத்துகிறது நடக்கும்னு சொன்னார். எலியா முதலாவது வருவார். மல்கியா தீர்க்கதரிசி அதை உரைத்தார். ஏசாயா சொன்னாரு, அவர் எந்த இடத்துல ஊழியர் செய்வார், பிரசங்கம் பண்ணுவார், கலிலேயா பகுதிகளில் செய்வார் அப்படிங்கிறத ஏசாயா 9:1 நம்ம வாசிக்கலாம். அவர் ஊமைகளை கொண்டு பேசுவார். ஊமைகள்னா என்ன அர்த்தம்? பேரபிள்ஸ். நான் ஏற்கனவே சொன்ன புதிய ஏற்பாடு எடுத்துக்கிட்டீங்கன்னா வேற எந்த அப்போஸ்தலரும் சீஷர்களும் யாரும் ஊமையை யூஸ் பண்ணவே இல்லை. ஊமைகளால பேசின ஒரே ஒருவர் யார் தான்? இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அவர் ஊமைகளால் அவர் பேசுவார் அப்படிங்கிறது சங்கீதம் 78 சொல்லப்பட்டிருக்கு. அவர் ஒரு தீர்க்கதரிசியா இருப்பார். உபாகமம் புஸ்தகத்துல மோசே மூலமாக அறிவிக்கப்பட்டது. அதே போல 61வது அதிகாரம், the government will be on his shoulders, அவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு அதிகாரம் 61ஆம் அதிகாரம். அதுல நம்ம வாசிக்கிறோம், அவர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி ஆசாரியனாக வருவார். அது எங்க எழுதியிருக்கு? சங்கீதத்தில் எழுதியிருக்கு. அதை பத்தின ஒரு டீட்டெயில்டு ஸ்கிரிப்சர் நம்ம எபிரேயர்ல எல்லாம் வாசிக்கிறோம். ஸோ மெல்கிசேதேக்கினுடைய முறைமையின்படி அவர் வருவார். ஸோ எருசலேமுக்கு அவர் பவனி வருவார். அதை சொன்னது யாரு? சகரியா. இப்படி இதெல்லாம் எதுக்கு நான் சொல்றேன் அப்படின்னா, அதாவது அன்னைக்கு இருந்த யூதர்களுக்கு இவ்வளோ விஷயம் தெரியும். இன்னும் ஏராளமான தீர்க்க தரிசன வசனங்கள் இதுல சொல்லப்பட்டிருக்கு. அவருடைய மரணத்தை குறித்து ஏராளமான வசனங்கள் பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கு. இத்தனை வசனங்கள் கொட்டி குவிச்சு இருந்திருந்தாலும் இயேசு கிறிஸ்துவனுடைய முதல் வருகைய எத்தனை பேரு புரிஞ்சுக்கிட்டாங்க சொல்லுங்க? இயேசு கிறிஸ்து பிறந்தப்போ எத்தனை பேர்த்துக்கு தெரியும்? மேய்ப்பர்கள் வெரி குட், சாஸ்திரிகள் எஸ் 2, ஏரோது, மரியாள், யோசேப்பு, ஒரு 2 பேர் தேவாலயத்தில் இருந்தாங்க. யார் அவங்க? அன்னாள், சிமியோன். மொத்தமே 7 பேர் தான். 7 பேர்த்த தவிர வேற யாருக்குமே தெரியாது இயேசு கிறிஸ்துடைய முதல் வருகை. ஆனா இயேசு கிறிஸ்துடைய வருகைக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படி காத்திருந்தாலும் அவங்களால அடையாளம் காண முடியல. இப்ப நமக்கு தெரியும் இயேசு கிறிஸ்து 2ஆம் ஒரு விசை அதி சீக்கிரத்தில் வரப்போகிறார். அவர் வருவது எப்பன்னு தெரியாது, எந்த டேட்டுன்னு எனக்கு தெரியாது, எந்த டைம்னு எனக்கு தெரியாது. ஆனால் அவர் வருவார். ஆனால் அவர் வருவதற்கு எங்கிட்ட கொடுக்கப்பட்டிருக்கிறது அடையாளங்கள். அடையாளங்கள் அதுல எல்லா அடையாளங்களுமே இப்ப நடந்துட்டு இருக்கு. இந்த அடையாளம் இல்லை, அந்த அடையாளம் இல்லை, இதுக்கப்புறம் இது. ஆர்டர் நமக்கு தெரியும் என்னெல்லாம் நடக்குதுங்கிறத. அப்ப என்ன செய்யணும்? என்ன நடக்குதுங்கிறத உலகத்துல பார்க்கணும். உலகத்துல கவனிச்சாதான் இந்த வேதாகமத்துல எழுதப்பட்டிருக்கிற இந்த தீர்க்க தரிசன வசனங்கள் உங்களுடைய என்னுடைய இந்த காலத்துல நடக்குது. 2000 வருஷமா காத்து கிடந்தாங்க, அப்ப நடக்கல. ஆல்மோஸ்ட் ஆஃப்டர் 2500 years all the signs are happening in our time. நம்முடைய நாட்கள்ல நடக்குதுங்க. ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல? எரேமியா எழுதினது, ஏசாயா எழுதினது, முற்காலத்துல சொல்லப்பட்டது, இது எல்லாமே நம்முடைய காலங்கள்ல நடக்குது. அப்ப கவனம் செலுத்தணுமா இல்லையா? அதுல ஒரு முக்கியமான அடையாளம் இப்ப நான் சொல்லிட்டேன். ஆண்டவர் சொன்ன எல்லா தீர்க்க தரிசனங்களுக்கும் இஸ்ரேலுக்கும் சம்பந்தம் உண்டு.
இஸ்ரேல் ஹோல்ஸ் த சென்ட்ரல் பார்ட் ஆஃப் த பைபிள். அதிகமான வேத பகுதி யாரை பற்றி தான் எழுதப்பட்டிருக்கு? நீங்க பழைய ஏற்பாட்டை முழுக்க படிச்சீங்கன்னா அது ஃபுல் அண்ட் ஃபுல் இஸ்ரவேலர்களுடைய வரலாறு தான். இஸ்ரவேலர்களுடைய வரலாறு, த ஹிஸ்டரி ஆஃப் இஸ்ரேல் அண்ட் த இஸ்ரேலைட்ஸ். அப்ப அதை படிச்சு நம்ம என்ன செய்யறோம்? அதிலிருந்து ஆபிரகாமினுடைய சந்ததியாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவர் மூலமாக ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்ட எல்லா ஆசீர்வாதத்துக்கும் நம்மளும் என்ன சொல்லிக்கிறோம்? சொந்தம் கொண்டாடிக்கிறோம். கரெக்டா? ஆவிக்குரிய ரீதியில. ஆனா இவர்கள் எழுத்தின்படியே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இங்க சண்டை நடக்கும்னா அங்க சண்டை நடக்கும். நம்ம எப்படி பார்க்கிறோம்? பிசாசோடு கூட இருக்கக்கூடிய ஒரு யுத்தத்தை நம்ம பார்க்கிறோம். அப்போ நம்ம எபேசியர் 6 சொன்னது போல சர்வாயுதம் தரித்தவர்களாக எப்படி பிசாசை எதிர்கொள்ளணும், பிசாசுடைய தந்திரங்கள் என்ன, எப்படி இன்னைக்கு ஆவிக்குரிய ஜீவியத்திலிருந்து இன்னைக்கு பின்னடைய செய்யறான், எப்படி நம்ம போராடி நம்முடைய ஆவிக்குரிய ஓட்டத்தை பரிசுத்த வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து முடிக்கணும், எப்படி சுவிசேஷத்தை அறிவிக்கணும், இதுதான் சபைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வேலை. ஆனா நிலத்துக்கு காரியம், யுத்தம், அது அவங்கள சுத்தி இருக்கக்கூடிய எல்லையில இருக்கக்கூடிய சத்துருக்கள், இதெல்லாம் நெஜத்துல எங்க தான் இருக்குது? இஸ்ரேல்ல தான் இருக்கு. ஸோ நான் வேகமா உங்களுக்கு இந்த இஸ்ரேல் நாட்டை பற்றி நான் உங்களுக்கு சொல்றேன். ஏன் இந்த யுத்தம் நடக்குது, ஏன் நம்ம கவனம் செலுத்தணும், ஏன் நமக்கு சரியான ஒரு புரிதல் நமக்கு தேவை. அப்போ ஒன்று வாசிங்களேன், ரோமர் 11வது அதிகாரம் 2வது வசனம். ரோமர் 11:2. தேவன் தாம் முன்னறிந்து கொண்ட தம்முடைய ஜனங்களை தள்ளிவிடவில்லை. எலியாவை குறித்து சொல்லிய இடத்தில் வேதம் சொல்லுகிறதை அறியீர்களா? அவன் தேவனை நோக்கி, தேவன் தாம் முன் அறிந்து கொண்ட தம்முடைய ஜனங்களை தள்ளிவிடவில்லை. ஸோ அந்த ஜனங்கள் ஒரு ஸ்பெஷலான பீப்புள். ஸோ ஆண்டவர் நம்ம நிறைய நேரத்தில் செஞ்சுட்டான். அவன் விக்கிரகத்துக்கு போயிட்டான். இஸ்ரேல் ஆண்டவருக்கு விரோதமா பாவம் செஞ்சிருச்சு. அந்த ராஜ்யம் உடஞ்சிருச்சு. இனி இஸ்ரேல் அப்படிங்கிற ஒரு நாடு இல்ல. அதுக்கு பதிலாக சபை என்ன பண்ணிடுச்சு? அதை ரீப்ளேஸ் பண்ணிடுச்சு. இல்ல, அவர் தள்ளிவிடவே இல்லை. இன்னைக்கு வசனங்களை வாசிச்சா வசனங்களை மட்டுமே வாசிக்கிறதுக்கு நமக்கு ஒரு நாள் வேணும். அப்பதான் எப்படியெல்லாம் ஆண்டவர் ஒவ்வொரு வசனத்தையும் அவர் நிறைவேற்றுகிறார் அப்படிங்கிறது தெரியும். அப்போ இதெல்லாம் எப்ப ஆரம்பிச்சது அப்படின்னா, நம்ம எங்க போனோம்? ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1-3 வசனங்கள் நீங்க வாசிச்சீங்கன்னா அதோடைய தொடர்ச்சியா வாசிக்கும் போது ஆண்டவர் ஆபிரகாமின் ஒரு மனுஷனை அழைத்தார். தேசத்தை விட்டு நீ வெளியே வான்னு சொன்னாரு. நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு நீ புறப்பட்டு போன்னு சொன்னார். அதற்கு கீழ்ப்படிந்து அவர் போனார். அப்போ இந்த ஆபிரகாமினுடைய மகன் ஈசாக்குக்கு 2 பிள்ளைகள். இந்த 2 பிள்ளைகளை பத்தியும் நான் உங்களுக்கு சொல்லணும், நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். பின்னாடி நான் கேள்வி கேட்பேன். 2 பிள்ளைங்களுடைய பேர் என்னங்க? ஏசா, யாக்கோபு. இப்ப ஃபர்ஸ்ட் ஏசாக்கு வரலாம். ஸோ ஏசாவை பத்தி ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு புதிய ஏற்பாட்டில். ஸோ அதை நம்ம வாசிக்கும் பொழுது, ஏசாவை பற்றி நம்ம படிக்கும் பொழுது, எபிரேய புஸ்தகத்துல அவன் ஒரு சீர்கெட்டவனாக அவன் இருந்தான் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஸோ ஏசாவை பற்றி சொல்லும் பொழுது பல காரியங்கள், அதாவது அவன் ஏசா என்ன செய்தான்? தன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை அவன் விற்று போட்டான். ஸோ விற்று போட்டான். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா 2 பேரும் ட்வின் பிரதர்ஸ். யாரு? ஏசாவோ யாக்கோபோ ட்வின்ஸ். இந்த போராட்டத்தை இன்னைக்கு நீங்க நடக்கிற இந்த பிரச்சனையை நீங்க புரிஞ்சுக்கணும்னா இந்த 2 அண்ணன் தம்பிங்களை புரிஞ்சுக்கணும். ஏன்னா அது இன்னைக்கு ஆரம்பிக்கிறது கிடையாது, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சது. அதனால தான் இந்த ஸ்டோரியை நான் உங்களுக்கு அங்க நான் சொல்றேன். இப்போ சிலதை பார்த்தீங்கன்னா அவனுடைய மாம்சத்தில் இருந்த ஒரு பசி, ஆப்படைட், அந்த டெம்டேஷன், அவனால் அதை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்க. ஒருவனும் வேசிக்கல்லனாகவும் ஒருவேளை போஜனத்திற்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள். எச்சரிப்பின் ஒரு சத்தமாகவே மாறி போயிட்டான். யாருங்க? ஏசா. அவனை பத்தி ஒரு சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை என்னன்னா, சீர்கெட்டவனாக மாறி போனான். இப்படி ஒரு சீர்கெட்டவன் இந்த அளவுக்கு கடுமையா இந்த வசனம் இந்த ஏசாவை குறித்து விமர்சிக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
ஆதியாகமம் 25வது அதிகாரம் 33வது வசனத்தை வாசிக்கலாம் வேகமா. 25:33. அப்பொழுது யாக்கோபு, இன்று எனக்கு ஆணையிட்டு கொடு என்றான். அவன் யாக்கோபுக்கு ஆணையிட்டு தன் சேஷ்டபுத்திர பாகத்தை அவனுக்கு விற்று போட்டான். சோ என்ன சொல்றான், ரெண்டு பேரும் ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வர்றாங்க. இவன் தான் மூத்தவனுக்கு ஸ்பெஷல் ஆசீர்வாதம் காத்திருக்கு. ஆனா அதெல்லாம் அவனுக்கு அப்ப மைண்ட்லயே வரல. அப்போ அவனுக்கு பசி தாங்க முடியல, அவனுக்கு பசிக்குது, தம்பி கிட்ட சாப்பாடு இருக்குது. அந்த ஒரு நேர சாப்பாட்டுக்காக எதை வித்துட்டான், தன்னுடைய சேஷ்ட புத்திர பாகம். அப்போ அந்த முதல் பிறந்த குழந்தைக்கு 2 மடங்கு ஆசீர்வாதம் இருக்கு, அதைவே என்ன செஞ்சிட்டான், வேண்டான்னு தள்ளிட்டு அவனோடு கூட ஆணையிட்டு கொடு என்றான். அப்ப ஆணையிட்டு கொண்டார்கள். ஆணையிட்டுன்னா என்ன அர்த்தம், ஒரு ப்ராமிஸ், இனிமேல் நான் வாக்கு மாற மாட்டேன். அப்போ உன்னுடைய பர்த் ரைட் எனக்கு வந்தது தான். ஸோ இதெல்லாம் கடைசியில் நான் கொண்டு வந்து இன்னைக்கு இருக்கிற ஈரானோட எப்படி நம்ம பார்க்கலாம் எப்படி நடக்குது அப்படிங்கிறது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, அப்படி எல்லா ஆசீர்வாதத்தையும் வாங்கின பிறகு இந்த ஏசாவுக்கு அவன் மீது மிகுந்த ஒரு கோபம் வந்துருச்சு, ரொம்ப கோபம் வந்துருச்சு. எந்த அளவுக்கு கோபம் அப்படின்னா, ஏசாவுக்கு யாக்கோபை கொல்லணும், உயிரோடையே வைக்கக்கூடாது, அந்த அளவுக்கு ஒரு கிரட்ஜு. அதனால தான் அம்மா சொன்னா, நீ இங்க இருக்காத, நீ என்ன செஞ்சிரு, என்னுடைய பிரதரோட ஊருக்கு நீ போயிரு அப்படின்னு அனுப்பிச்சு விட்டாடா. ஸோ அந்த அளவுக்கு ஒரு பகை உணர்வு. இந்த பகை எது வரைக்கும் போகுதுங்க, கொலை செய்யற அளவுக்கு போகுது. அப்படி இந்த ஒரு கோபம், ஒரு மர்டர் இந்த அளவுக்கு இருக்கு. அப்போ இந்த வசனம் சொல்றதுக்கு ஒரு சீர்கேட்டா ஒரு மனுஷன். அப்போ இந்த இடத்துல தன்னுடைய தம்பி போகும்போது ரிட்டாலியேட் பண்ணக்கூடிய ஒரு மனுஷன். இந்த ஏசாவை பத்தி சொல்லணும்னா, ஏசாவுக்கு மனைவிமார்கள் வேதத்துல சொல்லும் பொழுது 3 மனைவிமார்கள், ஆனா 5 பேரு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த 5 பேர்ல யாருன்னா, யூதித், ஜூடித், ஆதாள், அகோலிபாமால், பஸ்மாத், மகலாத். இன்னொரு தான் நான் சொல்றேன், யூதித், ஆதாள், அகோலிபாமால், பஸ்மாத், மக்லாத். இதுல ஆதாள் அப்படிங்கிற ஒரு அவளோடு கூட பிறந்த ஒரு பிள்ளை தான் யாருன்னா எலிப்பாஸ். இந்த ஆதாள் யாருன்னா ஒரு கானானிய ஸ்திரீ. இவளுக்கு பிறந்த எலிப்பாசுக்கு ஒரு மகன் பிறக்கிறான், அவன்தான் அமலேக்கியன். ஸோ ஒரு கானானிய ஆவி, ஒரு கானானிய பேக்ரவுண்ட். ஸோ இந்த ஏசாவும் மறுமனையாட்டிகள் அவனுடைய மனைவிமார்களும் ஈசாக்குக்கும் ரெபேக்காளுக்கும் தாய் தகப்பனுக்கு மனநோவு உள்ளவர்களா இருந்தாங்களாம். அப்படின்னு என்ன அர்த்தம், வீட்டுல எப்ப பாரு மாமியார் மருமக சண்டை, வீட்டுக்குள்ள நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, அங்கே சண்டை வந்துருச்சு. எப்படி, ஆண்டவர் அனுமதிக்காத அன்காட்லி ஃபெலோஷிப், ஆண்டவர் அனுமதிக்காத கானானிய ஸ்திரிய மனைவியாகவே கொண்டு வந்தான். இஸ்மவேல இருந்தும் ஒருத்தி எடுத்தான். 3 மனைவிகள். இதுல 2 பேர் அகோலிபாமாலுடைய இன்னொரு பெயர் தான் இந்த ஆதாளா இன்னொரு பேரா இருக்கலாம்னு சொல்றாங்க. ஸோ வாட் எவர். ஸோ இங்க நான் எதுக்கு இதை பதிவு செய்ய விரும்புறேன்னா, ஒரு கானானிய ஸ்திரீயை திருமணம் செய்து கொண்டான், அதன் மூலமாக வந்தது ஒரு சந்ததி யாருங்க, அமலேக்கியன். இது ஒரு பக்கம் இருக்கட்டும், இது எங்க ஏசாவுடைய சந்ததி. இப்ப யாக்கோபுடைய சந்ததி. யாக்கோபுக்கு 12 பிள்ளைங்க. அந்த 12 பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா பிற்பாடு கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட இன்னைக்கு இருக்கக்கூடிய இஸ்ரவேல் சந்ததியார். ஸோ யாப்போக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய நதி அண்டையிலே அவன் போராடி அவன் ஆசீர்வாதத்தை பெற்று அவனுடைய பெயர் மாற்றப்படுகிறது. அந்த சமயத்துல தான் அவனுடைய பெயர் யாக்கோபுங்கிறதுல இருந்து இஸ்ரேல் அப்படின்னு மாறுது. நான் சொல்றது உங்களுக்கு ஸ்டோரி மாதிரி தான் உங்களுக்கு சொல்றேன். அண்ணன் தம்பி 2 பேர் இருக்கிறாங்க. அதுல ஏசா எப்படி போயிட்டான், ஆண்டவருக்கு விரோதமான சீர்கெட்ட ஒரு மனுஷனாவே போயிட்டான். ஆண்டவர் விரும்பாத அந்நிய பெண்களை கொண்டு வந்துட்டான். அவர்கள் மூலமாக சில சாபங்களை கொண்டு வந்துட்டான். அவர்கள் மூலமாக ஒரு கெட்ட சந்ததியை உருவாக்கிட்டான். அவங்க தான் அமலேக்கியர். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இது ஏசா. இப்ப யாக்கோபுக்கு வரோம். யாக்கோபு போராடி ஜெயித்தவன், ஆசீர்வாதத்தை வாங்கி கொண்டவன். இப்ப இந்த யாக்கோபுடைய பிள்ளைகள் பழுகி பெருகி தேசமா மாறிட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஜனத்தை கர்த்தர் தமக்குன்னு தெரிந்து கொண்டார். ஆண்டவரை கவர்ச்சிக்கின்ற அளவிற்கு இவர்களிடத்தில் நன்மை இருந்துதான் கேட்டீங்கன்னா எதுவும் கிடையாது. அவங்க இருக்கலே சின்ன கூட்டம். வேகமா வாசிங்க. உபாகமம் 7ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம்.
உபாகமம் 7ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து. நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம், ஆ. பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாய் இருக்கும்படி தெரிந்து கொண்டார். பாருங்க, இந்த வசனம் சொல்லுது, நீ கர்த்தருக்காக பரிசுத்த ஜனம். சபை என்பது கர்த்தருடைய பரிசுத்த கூட்டம். ஆண்டவரால தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம் நீங்களும் நானும். பிரைஸ் தி லார்ட். அப்ப எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை யாருக்கு? தமக்கு சொந்தமா இருக்கும்படி அவரே தெரிந்து கொண்டார். அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். சகல ஜனங்களிலும் நீங்கள் திரட்சியான ஜனம் என்று கர்த்தர் உங்கள் பேரில் அன்பு வைத்து உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. ஐயோ, நீங்க பெரிய தேசம், நிறைய பேர் இருக்கிறீங்க, அதனால ஆண்டவர் தேடி வரல. நம்ம கிட்ட தாளந்து இருக்கு, நம்ம கிட்ட பணம் இருக்கு, நம்ம கிட்ட நல்ல குணம் இருக்கு, எதை தேடி ஆண்டவர் நம்ம மேல அன்பு வைக்கல. அவர் அன்பு வைத்தார். தகுதியற்ற நம் மீது அவர் அளவில்லாத அவருடைய அன்பை அவர் வைத்தார். நீங்கள் சகல ஜனங்களிலும் எப்படி இருந்தீங்களா? கொஞ்சமா இருந்தீங்க. இஸ்ரவேல் கூட்டத்தை பார்த்து சொல்றாரு, நீ ஒன்னும் பெருத்த கூட்டம் கிடையாது. இந்தியா மாதிரி ஒரு பெரிய தேசத்தை ஒன்றும் ஆண்டவர் பெரிய தேசம், நிறைய மக்கள் என் பக்கத்தில் வைக்கிறேன் இல்ல, கொஞ்சம் மக்கள். நீ எல்லா ஜனத்திலுமே கொஞ்சம் ஜனம். நீங்க நினைச்சு பாருங்க, இத்தனை திரளான கோடிக்கணக்கான மக்கள்ல என்ன ஏன் ஆண்டவர் தேடி வந்தாங்க? எனக்கு அந்த ரட்சிப்பை இலவசமா கொடுத்துருக்குறாங்க. யோசிச்சு பாருங்க. நீ கொஞ்சம், உங்ககிட்ட பெருசா பர்ஃபெக்ஷன் பரிசுத்தம்னு சொல்றதுக்கு ஏதாவது இருக்கா? ஒண்ணுமே கிடையாது. எந்த விதத்துல தராசுல வச்சு பார்த்தாலும் ஆண்டவரோட பார்வையில குறைவுள்ளவர்களா காணப்படுவோம். ஆனா குறைவெல்லாம் அவர் மறைத்து போட்டார். அடுத்த ஒரு வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தர் உங்களில் அன்பு கூர்ந்ததினாலும் உங்கள் பிதாக்களுக்கு இட்ட ஆணையை காக்க வேண்டும் என்பதினாலும் கர்த்தர் பலத்த கையினால் உங்களை புறப்பட பண்ணி அடிமைத்தன வீடாகிய எகிப்தினின்றும் அதன் ராஜாவான பார்வோனின் கையினின்றும் உங்களை மீட்டுக் கொண்டார். பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, பிதாக்களுக்கு இட்ட ஆணையை காக்க வேண்டும். வாட் a lovely God. இல்ல, கொடுத்த வார்த்தையை கர்த்தர் காப்பாற்றுகிறவர். ஆபிரகாம் செத்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு, 400 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. ஆனா ஆண்டவர் என்ன செய்யல? கொடுத்த வாக்க மறக்கல. அந்த ஜனத்தை எகிப்து தேசத்துக்குள்ள இருந்து பத்திரமா தம்முடைய மகா பெரிய வல்லமையோட ஓங்கிய புயத்தினால பல அற்புதங்களை செய்து அவர் என்ன செஞ்சாரு? இப்ப 1 அன்பு வச்சாருங்க, 2வது உடன்படிக்கை. நாளைக்கு உடன்படிக்கைனா என்ன, எத்தனை விதமான உடன்படிக்கை இருக்குங்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்பதான் நமக்கு இப்ப நம்ம கொண்டாடுற புதிய உடன்படிக்கையுடைய மேன்மை என்னன்னு நமக்கு தெரியும். அப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்கும் பொழுது, அப்படின்னா நம்மளை நேசிக்கலையா? நேசிக்கிறாரு, ரொம்ப நேசிக்கிறாரு. எப்படி அப்படின்னா, கர்த்தர் இஸ்ரவேலர்கள் மூலமாக இந்த உலகத்திற்கு இரட்சகரை அனுப்ப வேண்டும், அவர்கள் மூலமாக முழு உலகத்தையும் ஆசீர்வதிக்க வேண்டும். அதுதான் அவருடைய மெயின் திட்டம். ஸோ ஒரு பெரிய வீடு கட்டுறதுக்கு முன்னாடி எப்படி ஒரு மாடலோ, இந்த இஸ்ரவேல் மக்கள் ஒரு மாடல். ஸோ ஆனால் அவங்க எப்படி இருந்தாங்க பாருங்க. சங்கீதம் 78:4 வசனத்தை நம்ம வாசிக்கலாம். சங்கீதம் 78:4 வசனம். பின்வரும் சந்ததியான பிள்ளைகளுக்கு நாங்கள் அவைகளை மறைக்காமல் கர்த்தரின் துதிகளையும் அவருடைய பலத்தையும் அவர் செய்த அவருடைய அதிசயங்களையும் விவரிப்போம். இது இன்னைக்கு வரைக்கும் அவங்க கடைப்பிடிப்பாங்க. 1800 வருஷத்தின் வரலாறு தங்களுடைய மக்களுக்கு, தங்களுடைய பிள்ளைகளுக்கு அவர்கள் யூதர்கள் கொண்டாடுகிற பண்டிகைகள் மூலமாக, விசேஷித்த நாட்கள் மூலமாக அதை அடுத்தடுத்த சந்ததிக்கு அவங்க தெரியப்படுத்துவாங்க. அவங்க ஓய்வு நாட்களை ஆசரித்து, அவங்களுடைய நியாய பிரமாணத்தை ஆசரித்து இதெல்லாம் என்ன செய்வாங்க? அதெல்லாம் அடுத்தடுத்த ஜெனரேஷனுக்கு அவங்க சொல்லிட்டே வருவாங்க. அப்ப இந்த அதிகாரமே ரொம்ப பியூட்டிஃபுல்லான அதிகாரம் தான். முழுக்க அந்த வரலாறை நம்ம பார்க்க முடியும். இதுல 3. 1 வாக்கு தத்தம். ஆண்டவர் இவங்களுக்கு கொடுத்த நியாய பிரமாணத்தின்படி வாழ்ந்தா ஆசீர்வாதம், வாழாத பட்சத்துல தண்டனை. இவ்வளவுதாங்க தி என்டையர் ஓல்ட் டெஸ்டமெண்ட். அப்போ இந்த இடத்துல பார்க்கும்போது அடிக்கடி தீர்க்கதரிசிகள் வழியா ஆண்டவர் ஞாபகப்படுத்திட்டே இருப்பாரு. இங்க பாரு, நீ கீழ்ப்படிஞ்சா உனக்கு ஆசீர்வாதம். ஆனா பல சமயத்துல அவர்கள் அது கீழ்ப்படியில, அதனால எதுக்கு போயிட்டாங்க? அந்த சாபத்தின் நிமித்தமாக வந்த தண்டனைக்கு உட்பட ஆரம்பிக்கப்பட்டார்கள். ஆண்டவர் 400 வருஷம் கழிச்சுக்கு அப்புறம் அவங்கள ரொம்ப அழகா பத்திரமா எகிப்து தேசத்திலிருந்து வெளியே கொண்டு வந்தார். இஸ்ரவேலர்களுடைய விடுதலை அப்படின்னாலே அவங்களுக்கு உடனே அவங்களுக்கு கிடைச்ச அந்த தேசத்தினுடைய பிறப்பை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஆண்டவர் வெளியே வான்னு கூட்டிட்டு வந்தார். எங்க கூட்டிட்டு போனாரு? கானான் தேசத்துக்கு.
பாலும் தேனும் ஓடக்கூடிய ஒரு தேசத்துக்கு. இங்கிருந்து ஆண்டவர் ஒரு நாள் நம்ம எல்லாரையும் கூட்டிட்டு போக வரப்போறாங்க. எதற்கு? அவர் நமக்காக ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். அந்த இடத்துக்கு நம்மளை எல்லாம் கூட்டிட்டு போய் நித்திய காலமாக அவரோடு கூட நாம் வாழ்வதற்காக நம்மை அழைத்து கொண்டு போவார். ஹல்லேலூயா. அப்ப இந்த கடைசி காலம், அப்ப இனி நாட்கள் செல்லாது. ஏன்னா எல்லா தீர்க்க தரிசனங்களும் நிறைவேறி கொண்டிருக்கிற காலம். அப்பதான் ஜனங்கள் அப்படியே நடந்து வர்றாங்க. ஒரு பெரிய சீனாய் மலையின் அடிவாரத்துல சேர்றாங்க. அப்பதான் ஆண்டவர் நியாய பிரமாணத்தை கொடுக்கிறார். 10 கட்டளைகளை பெறாங்க. 613 அவர்கள் அந்த நியாய பிரமாணத்தை வாங்கிக்கிட்டு அது எப்படியெல்லாம் வாழணும், அவங்க சோஷியல் லைஃப் எப்படி இருக்கணும், அவங்களோட மேரேஜ் லைஃப் எப்படி இருக்கணும், ஓய்வு நாளை எப்படி அவங்க ஆசரிக்கணும், என்ன மாதிரி பண்டிகைகள்லாம் அவங்க கொண்டாடணும், எப்படி பலி செலுத்தணும், ஆண்டவரோடு இருக்கக்கூடிய ஆராதனைகளை அவங்க எப்படி நடத்தணும், இதெல்லாம் என்ன செஞ்சாரு? நியாய பிரமாணத்தை கொடுத்தார். நியாய பிரமாணத்தை யார் மூலமா கொடுத்தாரு? மோசே மூலமா கொடுத்தார். இப்போ ஒரு கேள்வி உங்க எல்லார்கிட்டையும். அப்போ இந்த லீடரா ஆண்டவர் மோசேவை செலக்ட் பண்றாரு. மோசேவை கூட்டிட்டு வர்றார். மோசே தான் என்ன பண்ணாரு? இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து தேசத்திலிருந்து அந்த கொடுமையான அந்த மன்னன் பார்வோனுடைய கையிலிருந்து விடுதலை செய்து அவரை கூட்டிட்டு வர்றார். கூட்டிட்டு வந்தாலும் இந்த கானான் தேசத்தை அவரால் பார்க்க முடிஞ்சதே தவிர கானான் தேசத்திற்குள்ள அவரால் பிரவேசிக்க முடியல. என்ன காரணம்? பாருங்க, கண்மலை அடிச்சார்ல, அதனால தான் அவரை ஆண்டவர் உள்ளேயே விடல. அவர் பாவம் செஞ்சார் இல்லையா? அந்த அளவுக்கு ஜனங்க கோபப்படுத்தினாங்க. ஆனா அது இல்ல, அதையும் தாண்டி இதுக்குள்ள ஒரு மறைவான சத்தியம் இருக்கிறது, ஒரு சீக்ரெட் இருக்கு, ஒரு தீர்க்க தரிசன நிறைவேறுதல் இருக்கு. வாசிக்கலாமா? உபாகமம் 34ஆம் அதிகாரத்துல 4வது வசனத்தை வேகமா வாசிங்க. ஏன் மோசே போகல, ஆனால் இன்னொருவர் போனாருங்கிறத பார்க்கலாம். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, நான் உங்கள் சந்ததிக்கு கொடுப்பேன் என்று ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்ட தேசம் இதுதான். இதை உன் கண் காணும்படி செய்தேன். ஆனாலும் நீ அவ்விடத்திற்கு கடந்து போவதில்லை என்றார். ஆனாலும் நீ அந்த இடத்துக்கு கடந்து போவது இல்லை. அப்ப ஆண்டவர் சொல்றாங்க, பார்க்கிறாரு, உள்ள பிரவேசிக்க முடியல. இப்போ இந்த மோசேயை பற்றி சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 17வது வசனத்துல பாருங்க. அங்க மோசேயை பத்தி என்ன சொல்லியிருக்குன்னு படிக்கலாம். யோவான் 1:17. எப்படி எனில் நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது. நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப மோசேஸ் அப்படின்னா லா, மோசே என்று சொன்னால் நியாயப்பிரமாணம். நியாயப்பிரமாணத்தின்படி ஒருவராலும் இந்த கானான் தேசத்திற்குள்ள பிரவேசிக்கவே முடியாது. அந்த நியாய பிரமாணத்தின்படி அந்த பார்டர் வரைக்கும் கொண்டு விட முடிஞ்சதே தவிர கானான் தேசத்துக்குள்ள வர முடியல. ஏன்னா மோசே என்பவன் நியாய பிரமாணத்தை குறிக்கிறவனாய் இருக்கிறான். இந்த மோசேக்கு பின்னாடி வந்த அடுத்த லீடர் யோசுவா. இந்த யோசுவா யாருடைய அந்த பெயர் யாருக்கு ஆதாரமாய் இருக்கிறது? யெஷுவா, இயேசு. இயேசுவானவர் கிருபை நிறைந்தவராய் சத்தியம் நிறைந்தவராய் வந்தார். கிருபையினாலதான் பரலோக ராஜ்யத்திற்குள்ள பிரவேசிக்க முடியும், கானான் தேசத்துக்குள்ள பிரவேசிக்க முடியும், மற்றபடி நியாய பிரமாணத்தின்படி அல்ல. அப்ப இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ரட்சிக்கப்பட்டா மட்டும்தான் ஒருவர் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியும், நியாய பிரமாணத்தின்படி அல்ல. இல்லையா? அப்ப பாருங்க தொடர்ந்து. எப்படி எனில் நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. ஹல்லேலூயா. அப்போ அடுத்ததா வந்த லீடர் யாரு? யோசுவா, யெஷுவா. அப்ப இவர் யாருக்கு நிழலா இருக்கிறார்? இயேசுவுக்கு நிழலா இருக்கிறார். சோ முந்தி வந்தது லா, நியாய பிரமாணம், சட்ட திட்டங்கள். ஒரு இப்ப 5 சப்ஜெக்ட் எழுதுறோம். நான் மேக்ஸ்ல மட்டும்தாங்க ஃபெயில், மற்ற எல்லா சப்ஜெக்டும் பாஸ்னா அந்த பள்ளிக்கூடம் அந்த கிளாஸ் உங்களை பாஸ்ன்னு உங்களுக்கு ரேங்க் கொடுப்பாங்களா? உங்களை ப்ரமோட் பண்ணுவாங்களா? நீ ஒரு சப்ஜெக்ட்ல ஃபெயில்னாலும், நீ சயின்ஸ்ல 100க்கு 100 வாங்கியிருந்தாலும், இங்கிலீஷ்ல 100க்கு 100 வாங்கியிருந்தாலும் நீ ஃபெயில் தான். அதே மாதிரி தான் நியாய பிரமாணத்துல ஒரு சட்டத்தின் கீழ்ப்படியாம போயிருந்தாலும் சாபத்திற்கு அவர்கள். அதனாலதான் மரத்தில் தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதி இருக்கிறபடி இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சார்? நம்மளெல்லாம்
நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை அப்போ இந்த இடத்துல பார்க்கிறோம், மோசே அந்த ஒரே ரீசன் இருக்கலாம், அதனால அவர் உள்ள பிரவேசிக்கல. பிற்பாடு வந்த இயேசு எல்லாரையும் உள்ள கூட்டிட்டு போனாரு. ஏன்னா கிருபையும் சத்தியத்தின் மூலமாக அவர் நமக்காக, அவர் எல்லா விதமான பலியாக அவர் தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். ஸோ இந்த மாதிரி இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கை ஆரம்பிச்சது. நியாயப்பிரமாணத்தை கொடுத்தாங்க, உடன்படிக்கை, கீழ்ப்படிஞ்சா என்னது ஆசீர்வாதம், கீழ்ப்படியிலனா நியாய தீர்ப்பு. இதுக்கு பின்னாடி இதை வச்சுதான் இவங்களுடைய பழைய ஏற்பாடு முழுக்க, எஞ்சிய வரலாறு எல்லாமே இப்படிதான். ஸோ கானான் தேசத்தை சுதந்திரிச்சுக்கு பிறகு நியாயாதிபதிகள் வந்தாங்க, அவங்களுக்கு அப்புறம் ராஜாக்கள் வர்றாங்க, அதுக்கப்புறம் இந்த ஜனங்கள் விக்கிரக ஆராதனை செய்யறாங்க, சிறையிருப்புக்குள்ள போறாங்க. சிறையிருப்புனா என்ன? சிறையிருப்புனா என்ன? இப்ப நம்ம நாடு இருக்கு, இது ஆண்டவர் நமக்கு கொடுத்த நாடு. இப்ப இந்த நாட்டு மேல ஒருத்தங்க யுத்தம் தொடுத்து வர்றாங்க, அப்ப நம்ம தோத்து போகும்போது நம்மளை தூக்கிட்டு போயிடுறாங்க, நாடா அவங்க பிடிச்சுக்கிறாங்க. அதுக்கு பேர் தான் சிறையிருப்பு. அந்த மாதிரி இந்த ஜனங்கள் சிறையிருப்புக்குள்ள போனாங்க. அப்போ திரும்பிய நாட்கள் புறஜாதியாருடைய ஆளுகைக்கு கீழே வந்தாங்க. ஆனா எல்லாம் முடிஞ்சு இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை வந்தது. இயேசு கிறிஸ்துவை இந்த 7 பேர்த்த தவிர மற்றவங்களாம் புரிஞ்சுக்கல. ஸோ அந்த மாதிரி அவ்வளோதான் அவங்க கிட்ட ஒரு ஆயத்தம் இருந்தது. கிபி 70வது நூற்றாண்டுல முழுவதுமாக அழிக்கப்பட்டு போனது எருசலேம் நகரம். திஸ் இஸ் த என்டையர் ஹிஸ்டரி ஆஃப் ஓல்ட் டெஸ்டமெண்ட். உங்களுக்கு புரிஞ்சுதான்? 2 பிரதர்ஸ் பார்த்தோம். ஒருத்தனுடைய சந்ததியிலிருந்து அமலேக்கியர்கள், இன்னொரு சந்ததியிலிருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவங்க. கானான் தேசம் கிடைச்சது, ஆனா கைக்கு வந்த கானான் தேசத்தை அவங்க கீழ்ப்படியாததுனால, விக்கிரங்களுக்கு பின்பாக போனதுனால சிறையிருப்புக்குள்ள போனாங்க. நாட அசீரியர்களும் பாபிலோனியர்களும் கைப்பற்றினாங்க. அவங்களுக்கு பின்னாடி வந்த அடுத்தடுத்த ராஜ்யங்கள் அவங்களுடைய நாட்டை பிடிச்சுக்கிட்டாங்க. அவங்களுக்கு நாடு இல்லை, அவங்களுக்கு ராஜா இல்லை. அவங்க இப்படி ஓசியால சொல்றது போல அநேக நாட்கள் அவங்க என்ன பண்ணாங்க? எந்த பலி இல்லாம, ராஜாக்கள் இல்லாம அவங்க வாழ்ந்தாங்க. ஆனால் கர்த்தர் வாக்கு பண்ணினவர் உண்மையுள்ளவர். ஆண்டவர் அந்த தேசத்தை கடைசி நாட்கள்ல கொடுப்பேன்னாரு. எப்படிங்க? கடைசி நாட்கள்ல ஆண்டவருடைய வருகைக்கு வருவதற்கு முன்பாக இஸ்ரேல் அப்படின்னு ஒரு தேசம் மறுபடியும் உருவாகும். உலகம் முழுவதும் சிதறி போன இஸ்ரவேலர்கள் நாடு திரும்புவாங்க, நாடு திரும்ப கட்டப்படும். நாடு கட்டப்படுவது மட்டுமல்ல, வல்லரசான ஒரு நாடா மாறுவாங்க. அப்பொழுது இயேசுவானவர் வந்து விடுவார். இதெல்லாம் இப்ப நடந்து முடிஞ்சிருச்சா? இன்னைக்கு சொல்றாங்க இந்த யுத்தத்திலையும் விக்டரி யார் அப்படின்னா இஸ்ரேல், பெஞ்சமின் நெத்தன்யாஹூ தான். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த அமலேக்கியனை பத்தி இன்னைக்கு பார்த்திடலாம். அப்போ ஒரு பக்கம் ஆண்டவருடைய வருகைக்கு எது ரெடியா இருக்கு? இஸ்ரேல்னு ஒரு நாடு ரெடியா இருந்தது. 1900 நாடு கிடையாது. இன்னைக்கு இருக்குதா? இன்னைக்கு இருக்கிறது மட்டும் இல்ல, தினம் தலைப்பு செய்தியா அவங்க பேர் இல்லாத நியூஸ் பேப்பரே கடந்த 3 வருஷமா இல்ல. உலகத்துல இஸ்ரேல் பத்தி தெரியாதவங்க ஒருத்தம் கூட இருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். கரெக்டா இல்லையா? மேபி அவங்க மேல இருக்கக்கூடிய விரோதம், பகை எழும்பி இருக்கலாம். ஆனா இன்னைக்கு அந்த சின்ன நாடுங்க, கேரளாவோட கொஞ்சம் பெருசு, அவ்வளவுதான் அந்த நாடு. ஆனா அந்த நாட்டு கிட்ட போறதுக்கே ஒரு பயம் வருது. அந்த நாடை எதிர்த்து யாராலையும் போராட முடியல. இது அவங்களுடைய பலம் அல்ல. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு வாக்கு பண்ணினவர் உண்மையுள்ளவர். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், அவர் பெரியவர். கடைசி நாட்கள்ல இது நடக்கும்னு ஏராளமான தீர்க்கதரிசிகள் மூலமாக உரைத்தது நிறைவேறி விட்டது. நிறைவேறி விட்டது, முடிஞ்சிருச்சு. நிறைய முடிஞ்சாச்சு, நிறைய ப்ராஃபஸி முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த நேரத்துல நீங்களும் நானும் என்ன செய்யணும்? நம்ம எதுக்கு இப்ப ஆயத்தம் ஆகணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்போ இந்த பிரசன்டேஷனுக்கு நேரா நம்ம கடந்து போலாம். இப்போ வேகமாய் நான் மொர்தெகாய் பற்றி உங்களுக்கு சொல்றேன். சரி, அமலேக்கியர்கள்ல எப்ப இந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ணாங்க? அமலேக்கியனை பத்தி பைபிள் எழுதி இருக்கா? யாருக்காவது ஞாபகம் இருக்கா? ரெவிதீம்ல தான் ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்றாங்க. அப்படின்னா எங்க? இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலிருந்து வெளியே விடாய்த்தவர்களா, ரொம்ப டயர்டா. இவங்கெல்லாம் பெரிய ஆர்மி பீப்புள் கிடையாது, எகிப்துல அடிமைகளா இருந்தவங்க. இவங்களுக்கு சண்டை போட தெரியாது, இவங்க கையில எந்த ஆயுதங்களும் கிடையாது. இவங்கெல்லாம் அங்க நிற்கும் போது ஒரு கூட்டம் வர்றான். யார் அவன்? அமலேக்கியன். அமலேக்கியன் சண்டை போட்டான். அப்பதான் ஊரும் ஆரோனும் என்ன பண்ணாங்க? மோசையுடைய கையை தூக்கி பிடிச்சாங்க. அந்த இடத்துல ஒரு பெரிய ஜெயத்தை வெற்றி பெற்றாங்க.
அப்ப எதுக்காக இந்த அமலேக்கியன் வந்தான்? அவனுக்கு எந்த ஒரு பர்பஸும் கிடையாது. அவங்க என்ன நாட்டை கொள்ளையிட வந்தாங்களா, பொருளை கொள்ளையிட வந்தாங்களா, உன்னை கொல்ல வந்தாங்களா? எதுவுமே கிடையாது. ஆனால் அமலேக்கியன் ஏன் வந்தான் தெரியாது. இந்த இதை எங்க பார்க்கிறோம்? ஏசாவினிலிருந்து தொடர்ந்த இந்த பகை, கொலை செய்யணுங்கிற ஒரு வெறி தொடர்ந்து வந்துகிட்டே இருந்தது. இப்போ அமலேக்கியன் முதல்ல வந்து இங்க அட்டாக் பண்றான். எங்க ரெவிதீம்ல வந்து அட்டாக் பண்றான். ஸோ இது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஸோ எந்த இடத்துல வந்து சண்டைக்கு வந்தாங்க அமலேக்கியர்கள்? எதுக்கு நான் இதை சொல்றேன்னா, இந்த கடைசி காலங்களிலும் அமலேக்கியன் இல்லை, ஆனால் அமலேக்கியனை பின்பாக செயல்பட்ட அமலேக்கிய ஆவிகளை நம்ம பார்க்கிறோம். கானானியர்கள் இல்லை, ஆனால் கானானிய ஆவிகள் செயல்படுவதை பார்க்கிறோம். எசபேல் இல்லை, ஆனால் எசபேலுடைய ஆவிகள் கிரியை செய்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்கிறோம். அப்ப இதை யாரு கண்டறியணும்? சபை தான் கண்டறியணும். நம்ம தான் கேர்ஃபுல்லா இருக்கணும். நம்ம தான் we have to be watchful. அப்ப அன்னைக்கு எப்படி ஜெயிச்சாங்க? 2 கையும் உயர்த்தப்பட்ட பொழுது. அப்ப அதே போல இன்னைக்கும் இந்த கடைசி நாட்கள்ல நிக்கிற நாம நம்முடைய ஜெபம் என்கின்ற ஜெபதூபம் அதிகரிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும். தேசங்களுக்காக நம்ம ஜெபிக்க வேண்டும். நம்முடைய ஜெபங்கள் கர்த்தருடைய சமூகத்திற்கு கடந்து போகும், நிச்சயமா போகும். இப்ப பாருங்க, இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், இந்த வாரை பத்தி சொல்றதுக்கு நிறைய இருந்தது. சமயம் இருக்கும்னா நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ இந்த யுத்தத்துக்கு லயன்ஸ் ரோர் அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்கிறாங்க. ஸோ சிங்கத்தை போல இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான பவர்ஃபுல்லான நேஷனாக யார் நிற்கிறாங்க அப்படின்னீங்கன்னா இஸ்ரேல் தான் நிற்கிது. இது எந்த மாற்று கருத்தும் ஒன்றுமே கிடையாது. இவங்களுக்கு நாடு எப்போ கிடைச்சதுன்னு சொன்னேன் நான் உங்களுக்கு? 1948. இன்னைக்கு நாடு கிடைக்குது, அடுத்த நாளே சண்டை வந்துருச்சு. எல்லா நாடும் சேர்ந்து வந்துட்டாங்க அட்டாக் பண்றதுக்கு. அன்னைக்கு தொடங்கின யுத்தம் இன்னைக்கு வரைக்கும் யுத்தம் நடக்குது. இது எப்போ முடிய போகுது தெரியுமா? சமாதானத்தின் தேவன் வர்ற வரைக்கும். அவர் அதி சீக்கிரத்தில் வருகிறார். அதி சீக்கிரத்தில் அவருடைய வருகை நிச்சயம். அது நீங்க விசுவாசிச்சாலும் சரி, உங்களுக்கு பிடிக்கலனாலும் சரி, நீங்க நம்பலனாலும் சரி, அவரோட வருகையை தடுக்கவே முடியாது. அப்போ 1948லேருந்து 2025 வரைக்கும் நிறைய யுத்தங்கள். எல்லா யுத்தத்திலையும் யார் ஜெயிச்சாங்கங்கிறீங்க? இந்த சின்ன நாட்டுக்கு அகேன்ஸ்டா ஒரு நாடு வராது. எப்பவுமே எப்படி வரும்னா கூட்டணி நாடுகளாக தான் வருவாங்க. கூட்டணியா எகிப்து, யோர்தான், சீரியா, லெபனான், இப்படி சுத்தி எல்லாம் இந்த இஸ்ரேல் நாட்டை சுத்தி இருக்கிற எல்லா நாடுமே பகையாளிகள் தான், எல்லாருமே சத்துருக்கள் தான். எப்படி இருக்கும்னு நினைச்சு பாருங்க. ஒரு குட்டி நாடை சுத்தி இருக்கிற எல்லா நாடுமே என்னதான், எப்படா உள்ள பாஞ்சு அந்த நாடு. இப்ப நீங்க சொல்லுங்க, அந்த நிலம் இஸ்ரவேலர்களுக்கு சொந்தமா இல்ல அந்நியர்களுக்கு சொந்தமா? இஸ்ரவேலர்களுக்கு தான் சொந்தம். இங்க பார்க்கிறோம், ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இப்ப சரியான கடுமையான யுத்தம். ஒன்றை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன் இந்த யுத்தம் நடக்குது அப்படின்னா, அணு ஆயுத சோதனைகளை முடிச்சு அந்த நியூக்ளியர் பாம்ஸ் அவங்க ரெடி பண்ற ஸ்டேஜில் இருக்கிறாங்க. நியூக்ளியர் வெப்பன்ஸ், அந்த அணு ஆயுதங்களுடைய அந்த ஆயுதங்களை பயன்படுத்தினா எல்லாரும் அழிஞ்சிருவாங்க, இஸ்ரேல்னு ஒரு நாடே இருக்காது. எப்படி அந்த இடத்துல ஏசா ஒரு உடன்படிக்கை செய்து கொண்டானோ, 1979ல் இந்த ஷியா ஆட்சி ஒரு முடிவுக்கு வந்து இந்த இஸ்லாமிக் ரிபப்ளிக் அவங்களுடைய ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் ஒரே ஒரு கோல் தான். என்னன்னு கேட்டிங்கன்னா, இஸ்ரேல் நாட்டை அழிக்கணும். இஸ்ரேல்னு ஒரு நாடு இருக்கவே கூடாது, யூதங்கிறவனை இருக்கக்கூடாது, யூதங்கிறவனை அழிக்கணும். இவனை எப்படி ஒரு நாடா அழிக்கிறது? ஒரே குண்டு போட்டு என்ன செய்யணும்? கம்ப்ளீட்டா நாடே ஒண்ணு இல்லாம பண்ணிடணும். அது ஒண்ணு தாங்க குறிக்கோள். ஸோ ஏன் இன்னைக்கு அமெரிக்கா உள்ள வந்திருக்கு அப்படின்னா, நியூக்ளியர் வெப்பன் அவங்க தயாரிச்சா அது இஸ்ரேல் நாட்டுக்கு மட்டும் ஆபத்து கிடையாதுங்க, எல்லா நாடுகளுக்கும் அது ஆபத்து. இன்னைக்கு பாருங்க, ஈரான்ல இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு சுப்ரீம் லீடர் இன்னைக்கு மரித்த பிறகு சுத்தி இருக்கக்கூடிய எல்லா கல்ஃப் கண்ட்ரீஸையும் சேர்ந்து அடிக்கிறாங்க. இப்ப நம்ம எல்லாம் ஜோம் பண்ணோம், ஏன்னா
$100 பில்லியன் இருக்கிறது, $150 பில்லியன் வரைக்கும் அந்த எண்ணெயுடைய ரேட் அதிகமாகுமா. ஸோ எல்லாமே விலைவாசி அதிகமாகும். ஏற்கனவே நமக்கு டொமஸ்டிக் கேஸ் சிலிண்டர்ஸ் நமக்கு கிடைக்கிறது கிடையாது. இந்த யுத்தங்களை ஆண்டோர் ஓய பண்ணணும், இல்லைன்னா நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையே அநேகருக்கு ரொம்ப கஷ்டம் உள்ளதா மாறிடும். ஸோ எங்கேயோ நடக்குதுன்னு நம்ம நினைக்கக்கூடாது. ஏன்னா முக்கியமாக ஆயிலாக இருக்கட்டும், கேஸாக இருக்கட்டும், எல்லாமே இந்த மிடில் ஈஸ்டை நம்பி தான் நம்ம இருக்கிறோம். அங்கிருந்து தான் நமக்கு வருது. அப்போது இந்த யுத்தத்தை சீக்கிரம் முடிக்கணும். அப்போது ஒரு யுத்தம் முடியணும்னா முக்கியமாக யாரை டார்கெட் பண்ணுவாங்கன்னா லீடர்ஸ் தான். ஏன்னா லீடர்ஸ் தான் கமாண்டர்ஸ். அவங்க கட்டளை கொடுத்துட்டே இருப்பாங்க, அங்கே இருக்கக்கூடிய மக்கள் போய் யுத்தம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஏராளமான பயங்கரவாத இயக்கத்தை தன்னுடைய ப்ராக்சியாக வச்சுருந்தது தான் ஈரான் நாடு. ஸோ இன்னைக்கு பார்க்குறோம், முழுமையாக எல்லாருமே அழிஞ்சு போயிட்டாங்க. நேற்று ராத்திரி 2 முக்கியமான லீடர்ஸ் மரித்து போயிருக்கிறாங்க. அலி லரிஜானி இவரும் சொலைமானி 2 பேர் பாருங்க, சுற்றி தங்களோடு கூட அத்தனை மனித ஒரு ஒரு பாதுகாப்போட போயிருந்தாலும் ரொம்ப குறிவைத்து தாக்குதல் நடத்தி இஸ்ரேல் இராணுவம் என்ன செஞ்சிருக்கு அப்படின்னா இவரை கொலை செய்திருக்கிறது. அப்போ ஹி இஸ் டெட், ஹி இஸ் நோ மோர். அடுத்தது பார்த்தீங்கன்னா கமாண்டர் ஆஃப் த பசீஜ், அப்போ சொலைமானி இவரும் அப்படிதான். இவங்கெல்லாம் யாருன்னா கமாண்டர்ஸ். அடுத்தடுத்து இந்த மாதிரி நியூஸ் கேட்கும்போது தான் நமக்கு பாதி புரியும், பாதி புரியாது, ஏன் நடக்குதுன்னு தெரியாது. ஒரே ஒன்று தான், ஒன்னா நீ சரண்டர் பண்ணு, நீ நியூக்ளியர் வெப்பன்ஸை தயாரிக்க மாட்டேன்னு நீ சொல்லு, அதை விட்டுரு. அப்படின்னா நாங்கள் எங்கள் கிட்ட இருக்கிற கடைசி ஆயுதம் வரைக்கும் நாங்கள் எடுத்து நாங்கள் பயன்படுத்துவோம், தாக்கிட்டே தான் இருப்போம் அப்படின்னு தொடர்ந்து தாக்குதல் நடத்திட்டே இருக்குது ஈரான். அமெரிக்கா எத்தனையோ பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட்டாலும் பேச்சுவார்த்தையெல்லாம் தோல்வியில் முடிஞ்சிருச்சு. அதனால தோல்வியில் முடிஞ்சதுனால தான் இப்போ யுத்தத்தில் போய் ஆரம்பமாயிருக்கு. இப்போ இந்த யுத்தம் இந்த அளவுக்கு பரவி வரும், படரும்னு யாருமே நினைக்கல. ஆனால் இப்போவும் நம்ம விசுவாசிக்கிறோம், இந்த இடத்துலையும் ஆண்டவருடைய கரம் கூட இருக்குங்கிறது. பிரைஸ் தி லார்ட். அப்போ ஏன் இன்னைக்கு இவங்க ஈரான் ஏன் இந்த அளவுக்கு ஒரு யுத்தத்துக்கு வருது, ஈரானுக்கும் இவங்களுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த யுத்தத்தை எப்படி பார்க்குறாங்கன்னா அதே ஒரு த அமலேக்கிய ஆவி, த ஸ்பிரிட் ஆஃப் அமலேக்கைட். ஏன்னா அவனுக்கு எந்த காரணம் வேண்டாம், அவனுக்கு கொல்லணும், அவனுக்கு பிடிக்கணும். அப்போ இந்த இடத்துல நம்ம இன்னைக்கு பார்க்குறோம், ஏராளமான அட்டாக் நடந்துகிட்டே இருக்குது. அங்கே இருக்கிற கேஸ் ஸ்டேஷன்ஸ் எல்லாத்தையும் அட்டாக் பண்ணுறாங்க. அங்கே இருக்கக்கூடிய முக்கியமான ஐலாண்டு மேலே நாங்கள் ஒரு தாக்குதல் நடத்த போகிறோன்னு அமெரிக்கா ஒரு எச்சரிப்பு கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஏன்னா அங்கேருந்து தான் அவங்களுடைய முக்கியமான கேஸாக இருக்கட்டும், ஆயிலாக இருக்கட்டும், அவங்களுடைய தயாரிப்பு நிலைகள்லாம் அங்கே தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் அங்கே பாதிக்கப்படும். ஸோ இப்படி 2 முக்கியமான தலைவர்களை கொலை செய்திருக்கு. அவங்களுக்கு அது தெரியறதுக்கு முன்பாகவே என்ன செஞ்சிச்சுன்னா இஸ்ரேல் அதை வெளியிட்டுருச்சு. என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே அந்த சுப்ரீம் லீடரை கொலை செஞ்சுட்டாங்க. அப்போது இன்னும் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த பாதுகாப்புக்கான ஓட்டை இன்னும் ஈரானால கண்டுபிடிக்கவே முடியல. எப்படி இஸ்ரேல் இதை குறிவைத்து தாக்குது, எப்படி அழிக்குது, எப்படி இது கண்டுபிடிக்குது, இன்னைக்கு வரைக்கும் என்ன இருக்குது அங்கே அவங்களுடைய டிஃபென்ஸ் சிஸ்டமில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஓட்டை இருக்குது. யார் உள்ளேருந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்குறா தெரியவே இல்லை. அப்போது இன்னைக்கு நம்ம பார்க்கும் பொழுது அடுத்தது நான் வர்றதுக்கு முன்னாடி வந்த நியூஸ் என்னன்னா, ஈரானுடைய இன்டெலிஜென்ட் கமாண்டர் மினிஸ்டர் அவரையும் அவர்கள் எலிமினேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ தே வாண்ட் டு ரிமூவ் எவ்ரிபடி. இப்போ இதெல்லாம் சரியா, இதெல்லாம் இந்த மாதிரி பண்ணுறாங்களே அப்படின்னு அடுத்த ஒரு தாக்குதல் லித்தானி ரிவர். இப்படி இதெல்லாம் நடந்து 1-2 காரியத்திற்காக ஜெபிக்க போகிறோம். ஒன்று, இந்த யுத்தம் ஒரு முடிவுக்கு வரணும். 2வது, ஈரானுக்குள்ள ஒரு ஆட்சி மாற்றம் வரணும். இப்படி யோபு 34:24 நம்ம வாசித்தபடி ஆண்டவர் அந்த இடத்துக்குள்ள சிலரை ஆண்டவர் எடுத்து அந்த இடத்துல வேற ஒரு மனிதர்களால கர்த்தர் நிரப்புகிறார். கர்த்தர் பூமியினுடைய ரூபத்தை மாற்ற வல்லமை உள்ளவர், அதை மாற்றுகிறார். அப்போ நம்ம கண்ணு முன்னாடி சில ராஜ்யங்கள் விழுறதையும் சில ராஜ்யங்கள் ஸ்தாபிக்கப்படுறதையும் நம்ம கண்ணு முன்னாடி பார்க்குறோம். எங்கேயோ நடக்குதுன்னு நம்ம பார்த்துட்டு விடக்கூடாது, சுற்றி என்ன நடக்குதுன்னு பார்க்கணும். அதுக்கும் வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறதுக்கும் நெருங்கிய சம்பந்தம் உண்டு. அதற்கும் கர்த்தருடைய வருகைக்கும் சம்பந்தம் உண்டு. வேற ஒரு அடையாளம் கிடையாது. இன்னைக்கு நைட்டு எல்லாரும் நம்ம காதில் யாரும் சொல்ல மாட்டாங்க, நாளைக்கு ஜீசஸ் வரப்போறாரு, நீ ரெடியாரு காலையில், அப்படி யாரும் சொல்ல மாட்டாங்க. நீ காலத்தை பாரு, வானத்தை பார்த்தா இன்னைக்கு உனக்கு மழை வரும்னு தெரியுதில்ல, இன்னைக்கு மழை வராதுன்னு தெரியுதில்ல.
இன்னைக்கு டைம் என்னன்னு உனக்கு சொல்ல தெரியுதுல, அதெல்லாம் உன்னால கிரகிக்க முடியற உனக்கு சுத்தி நடக்கிற சம்பவங்களை பார்த்து நீ எப்படிப்பட்ட காலத்துல நீ வாழ்றன்னு உனக்கு தெரியாதான்னு பைபிள் கேக்குது. ஆமாவா இல்லையா? அப்ப யுத்தம் வரும் ஆண்டவர் 24 அதிகாரத்துல சொல்லிட்டு அந்த யுத்தத்தின் செய்திகளை கேட்கிறாயே, நீயும் நானும் ஆயத்தமாக வேண்டும், மற்றவர்கள் ஆயத்தப்படணும், அதுக்குள்ள ஒரு முடிவு வரக்கூடாது, எல்லாரும் ரட்சிக்கப்படணும். அப்போ இந்த இடத்துல நெத்தன்யாஹு ஒரு கேஸ் பார்த்தீங்கன்னா 2-3 நாளா இவர் உயிரோடையே இல்லை, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வழியாக தான் இவரை ஒரு வீடியோவாக வெளியிட்டு இருக்கிறாங்க, அப்படியெல்லாம் நிறைய தகவல்கள் வந்துக்கிட்டே இருந்தது. இன்னைக்கு அது என்னன்னா, எது உண்மையான வீடியோ எது ஏஐ வீடியோனே கண்டுபிடிக்க முடியல. நம்மள மாதிரியே பேசுது, நமக்கே ஆச்சரியம் கொடுக்குது, நமக்கே ஷாக்கிங் நியூஸ் கொடுக்குது நம்மளை பற்றி. ஆனால் பெஞ்சமின் நெத்தன்யாஹு அவர் உயிரோட தான் இருக்கிறாரு, அவர் நல்லா தான் இருக்கிறாரு. எப்படி திடீர்னு ஒரு ஸ்டோரி, ஹீரோ திடீர்னு செத்து போயிட்டா எப்படி முடியும் இல்லையா? ஸ்டோரி ஒரு எண்டுக்கு வரும். இப்போ அடுத்ததா இப்போ அமலேக்கியர்களை பற்றி மட்டும் நான் சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். இப்போ ஒரு பக்கம் கர்த்தருடைய ஜனத்தை கர்த்தர் கட்டிட்டாரு, ஆனாலும் அமலேக்கிய ஆவி பாருங்க, யாத்ராம் 17ஆம் அதிகாரத்துல முதல்ல இந்த எகிப்திலிருந்து வெளியே வந்த இஸ்ரவேல் ஜனங்களை தாக்குவதற்காக அமலேக்கியன் படையா வந்து மோதுனான். அவன் ஒரு பலசாலி. ஆனா ஆண்டவர் சொன்னாரு, அவனை நீ ஞாபகம் வச்சுக்கோ, அவனை விடக்கூடாது, அவனை அழிக்கணும். அவனை அழிக்கிற மிக முக்கியமான பொறுப்பு யார் கையில கொடுத்தார் தெரியுமா? சவுல் கையில கொடுத்தார். சவுல் எந்த கோத்திரம் தெரியுமா? பெஞ்சமின் கோத்திரம். சவுல் ஒரு பென்யமின் கோத்திரத்தை சேர்ந்தவன், அவன் கையில தான் கொடுத்தார். சவுல் எல்லாத்தையும் கொண்டுட்டாரா? எல்லாத்தையும் கொன்னாரு, ஒருத்தனை விட்டுட்டார். யாரு? ஆகாக் அப்படின்னு சொல்லக்கூடிய மன்னனை மட்டும் விட்டுட்டாரு. ஆகாக் யாரு? அமலேக்கியன். அப்படியே கடந்து போகுது. அதற்கு பிறகு ஆகாகனுடைய வம்சத்துல ஒருத்தனை நம்ம சந்திக்கிறோம். அவனை எங்க சந்திக்கிறோம் அப்படின்னா, பெர்ஷிய சாம்ராஜ்யத்துல சந்திக்கிறோம். எங்க சந்திக்கிறோம்? பெர்ஷிய சாம்ராஜ்யத்துல சந்திக்கிறோம். எஸ்தர் புஸ்தகத்துல சந்திக்கிறோம். அவனுடைய பெயர் என்ன? அவன்தான் ஆமான். அதனாலதான் வசனம் ரொம்ப அழகா எஸ்தர் புஸ்தகத்துல சொல்லப்பட்டிருக்கும், ஆகாகியனாகிய ஆமான். எடுத்திருந்தீங்கன்னா வாசிங்க. இந்த நடபடிகளுக்கு பின்பு வசனம் சொல்லி படிங்க. 3:1 படிக்கலாம். இந்த நடபடிகளுக்கு பின்பு ராஜாவாகிய அகாஸ்வேரு அமேதாத்தாவின் குமாரனாகிய ஆமான் என்னும் ஆகாகியனை மேன்மைப்படுத்தி தன்னிடத்தில் இருக்கிற சகல பிரபுக்களுக்கும் மேலாக அவனுடைய ஆசனத்தை உயர்த்தி வைத்தான். ஏன் இவங்களை பத்தி நமக்கு தெரியணும்னா, வரக்கூடிய அந்தி கிறிஸ்துவிற்கு இவர்கள் எல்லாம் ஒரு அடையாளமாக இருக்கிறாங்க. முழு யூதர்களையும் கொலை செய்வதற்கான திட்டத்தை வகுத்தவன் ஆமான். யூதர்களையே இல்லாம பண்ணணும். இன்னைக்கு ஈரானுடைய குறிக்கோள் என்ன? யாருமே இருக்கக்கூடாது, இஸ்ரேல்னு ஒரு நாடும் இருக்கக்கூடாது, யூதனும் இருக்கக்கூடாது. இதெல்லாம் பல வருஷங்களுக்கு முன்னாடி பெர்ஷியா நாட்டில் நடக்குது. அப்போ யாரு? ஆமான் செயல்படுறான். அப்போ ஆமான் யாரு? ஒரு அமலேக்கியன். ஏன்னா இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, ஆகாகியனை மேன்மைப்படுத்தினான். அப்போ அந்த ஒரு ராஜாவை விட்டான் பார்த்தீங்களா? சில குறிப்புகள் சொல்லப்பட்டிருக்குது, அதிலிருந்து அவனுடைய சந்ததியிலிருந்து வந்தது தான் இந்த வித்து. இன்னைக்கு ஆமானை பத்தியும் பேசல, இந்த எஸ்தர் பத்தியும் நம்ம பேசல. இன்னைக்கு ஒருத்தரை பத்தி நம்ம பேச போறோம். யார் அப்படின்னா, இந்த மொர்தெகாய். மொர்தெகாய் பற்றி ஒரு சில வசனங்கள் தான் உண்டு. இந்த வசனங்களை பத்தி நம்ம தியானிக்க போறோம். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பக்கம் ஆண்டவருடைய வருகைக்கான அடையாளங்கள்லாம் நடக்குது. சபையாகிய நான் என்ன செய்ய வேணும் அப்படிங்கிறத இந்த மொர்தெகாயின் இடத்துல இருந்து நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். எஸ், ரெடியா? ஸோ ஃபியூ மினிட்ஸ் தான், நம்ம சீக்கிரம் முடிச்சிடலாம். கொஞ்சம் கவனமா கேளுங்க. இந்த மொர்தெகாய் பற்றி நம்ம பேசும்பொழுது, அசீரிய சாம்ராஜ்யம் விழுந்து போன பிறகு, பாபிலோன் சாம்ராஜ்யமும் விழுந்து போன பிறகு, அந்த இடத்துல உருவான சாம்ராஜ்யம் தான் இந்த பெர்ஷிய சாம்ராஜ்யம். அப்போ 539 BC. அப்போ அன்னைக்கு இருந்த அந்த மன்னன் யாருன்னா ஜெர்க்ஸீஸ். அகாஸ்வேரு மன்னனுடைய காலத்துல நடக்கக்கூடிய ஒரு சம்பவம். அழகான கதையை போல எழுதப்பட்டிருக்கு எஸ்தர் ராஜாத்தியினுடைய புஸ்தகம். எல்லாருக்குமே தெரியும் இந்த கதையோட சாராம்சம் என்னன்னா, அங்க ஒரு கெட்டவன் இருந்தான், ஒரு வில்லன் இருந்தான். அவன் பேரு ஆமான். அவன் யாருங்க? அவன் ஒரு அமலேக்கியன். அமலேக்கியன்னாலே அவன் யாருடைய சந்ததி? ஏசாவோட சந்ததி. அப்போ
இந்த இடத்துல பார்க்குறோம், கானானிய ஒரு ரத்தம் இருக்கு அவன் இடத்துல. அப்போ ஒரு அமலேக்கியன் அவன், அப்போ அவன் தாக்குதல் நடத்துறான். அவனுடைய ஒரு தந்திரமான திட்டம் என்னன்னா, எல்லா யூதர்களையும் என்ன செய்யணும், அழிச்சு போடணும். அதுதான் அவனுடைய திட்டம். இந்த திட்டத்தை அறிந்து கொண்டு செயல்பட்ட முக்கியமான கதாபாத்திரம், தி ஹீரோ ஆஃப் த புக் ஆஃப் எஸ்தர் இஸ் மொர்தெகாய். அப்போ மிச்ச மீதிய முழுசா அழிச்சது யார் தெரியுமா? அதே பென்யமீன் கோத்திரத்துல வந்த இந்த மொர்தெகாய். ஏனோ தெரியல, இன்னைக்கும் இதே ஆவியோடு போராடுகிறவருடைய பெயரும் பெஞ்சமின் நெத்தன்யாகு. ஆண்டவர் தொடர்ந்து ஒரு இப்படிப்பட்ட காரியங்களை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஒரே ட்ரைபை வச்சே ஆண்டவர் ஒரு சந்ததி அளிக்கிறார். சரி, பார்க்கலாமா? இவன் ஒரு பென்யமின் கோத்திரத்தான். இவரை பத்தி பார்க்கும் பொழுது இவர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ்தர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 19வது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். ஒரு வசனம் வாசிக்கலாம், மீதியெல்லாம் நானே உங்களுக்கு நான் சொல்றேன். 2ஆம் தரம் கன்னிகைகள் சேர்க்கப்படும் போது மொர்தெகாய் ராஜாவின் அரண்மனை வாசலில் உட்கார்ந்திருந்தான். அரண்மனை வாசலில் உட்கார்ந்திருந்தவன் யாருங்க? இந்த மொர்தெகாய் அரண்மனை வாசல்ல உட்கார்ந்திருந்தவன். 6ஆம் அதிகாரம் 10வது 12வது வசனம் மறுபடியும் சொல்லுகிறது, இந்த மொர்தெகாய் இந்த அரண்மனை முற்றத்தில் வாசல்ல இருக்கிறவன். சரி, வாசல்ல இருக்கிறவனுக்கு என்ன டேட்டா பெருசா தெரியும்? உள்ள நடக்கிறது எதுவும் தெரியாது. அரண்மனைக்குள்ள ராஜ்யத்துக்குள்ள நடக்கிற விஷயங்களும் தெரியாது பெருசா. வாசல்ல இருக்கக்கூடியவன், அவனுக்கு ஒரு பெயர் வைக்கலாம், ஜாமக்காரன். யார் கேட்ல இருப்பா? ஜாமக்காரன் தான் கேட்ல இருப்பான். அவனுக்கு தான் தெரியும் யார் உள்ள வரப்போறா, யார் வெளியே போறா அப்படிங்கிறத. கண்ணும் கருத்துமாய் பார்க்கக்கூடிய ஒரு கேட் கீப்பர் யாருங்க? மொர்தெகாய். நீங்களும் நானும் இந்த கடைசி நாட்களிலே நாம் தேவனால் நாம் நியமிக்கப்பட்டிருக்கிற ஜாமக்காரர்கள். நம்ம தூங்குற காலம் இல்லை இது. என்னமோ சம்பவம் எங்கேயோ நடக்கட்டும் இல்ல, விழித்திருந்து ஜெபிக்க வேண்டிய ஒரு காலம் இந்த காலம், செயல்பட வேண்டிய காலம். அப்படி நம்ம பார்க்கிறோம். அப்ப அந்த இடத்துல அவனுக்கு பாருங்க பெரிய ஆக்சஸ் கிடையாது. 2ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். 2ஆம் அதிகாரம் எஸ்தருடைய சுக செய்தியையும் அவளுக்கு நடக்கும் காரியத்தையும் அறிய மொர்தெகாய் நாடோறும் கன்னிமாடத்துக்கு முற்றத்துக்கு முன்பாக உலாவுவான். அப்ப பாருங்க, இந்த இடத்துல இவன் செய்தியை சேகரிப்பவன். ஏன்னா அங்க அவளுடைய சுக செய்தியை, எஸ்தர் நல்லா இருக்காளா, எஸ்தர் அவனுடைய சொந்தக்கார பெண், அவளும் அப்ப எந்த கோத்திரம் தான்? பென்யமின் கோத்திரம் தான். அப்ப சொந்தக்கார பெண், அவ நல்லா இருக்காளா, அவ பத்திரமா இருக்காளா? ஏன்னா ராஜா பொல்லாதவன். அப்போ இந்த இடத்துல சுக செய்தியை தன்னுடைய ஜனத்தின் மீது, தன்னுடைய குடும்பத்தின் மீது கண்களை வைத்தவன். நம்முடைய குடும்பத்திற்காக கண் விழித்து ஜெபிக்க தேவன் நமக்கு ஒரு பொறுப்பு கொடுத்திருக்கிறாங்க. நம்முடைய ஃபேமிலிக்கு, என்னோட ஃபேமிலிக்கு யார் ப்ரே பண்ணணும்? நான் தான் ப்ரே பண்ணணும். உங்க ஃபேமிலிக்கு யார் ப்ரே பண்ணணும்? நீங்க தான் ப்ரே பண்ணணும். பாஸ்டர் எனக்காக ப்ரே பண்ணுங்க, பாஸ்டர் எனக்காக ப்ரே பண்ணுங்க இல்ல. யூ ஹாவ் டு பி த பிரேயர் வாரியர். யூ ஹாவ் டு ஃபைட் த பேட்டில் ஃபார் யுவர் ஓன் ஃபேமிலி அண்ட் யூ வில் சக்சீட். கட்டாயம் அதுல ஒரு ஜெயம் உங்களுக்கு இருக்கும். அப்ப பாருங்க, சுக செய்தி அறிவித்தான். சில மொர்தெகாய் இருந்ததுக்கான ஆதாரங்கள்லாம் உண்டு. அடுத்த முறை நம்ம பார்க்கும் பொழுது அதோட பிரசன்டேஷன் நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். பாருங்க, இந்த இடத்துல பார்க்கும் பொழுது இந்த பென்யமின் கோத்திரத்திலிருந்து வந்த இந்த மொர்தெகாய் பாபிலோன் சாம்ராஜ்யம் கைப்பற்றின பொழுது எருசலேமிலிருந்து கொண்டு வரப்பட்ட அநேக வாலிபர்கள்ல மொர்தெகாயும் ஒருவர் அப்படிங்கிறத நம்ம வாசிக்கிறோம். அப்ப 2வது இவருடைய கேரக்டர் நம்ம படிக்கலாம். 7வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 7வது வசனம், அவன் தன் சிறிய தகப்பன் குமாரத்தியாகிய எஸ்தர் என்னும் அட்சாலை வளர்த்தான். அப்ப பாருங்க, அப்போ அப்பா அம்மா இல்லாத ஒரு பிள்ளை மேல ரொம்ப கரிசனையுள்ள ஒரு மனுஷனா அவன் இருந்தான். ரொம்ப கரிசனையுள்ள ஒரு மனுஷனா இருந்தான். அதே அதிகாரத்துல 19லிருந்து 23 வசனம் வாசிக்கும் போது பாருங்க, எப்பவுமே அவன் எங்க இருப்பான்? அரண்மனை வாசல்ல இருப்பான். வாசல்ல இருக்கும்போது தேரேஸ் 2 பேர், பிக்தான் தேரேஸ் அப்படின்னு 2 பேர் என்ன செய்யறாங்கன்னா, ராஜாவை எப்படி கொலை பண்ணலாங்கிற திட்டத்தை தீட்டுறாங்க. எப்படிங்க? இவன் வாசல்ல உட்கார்ந்து இருக்கும்போது அகாஸ்வேரு ராஜாவுக்கு விரோதமாக 2 பேரும் சேர்ந்து என்ன செஞ்சுட்டு இருக்காங்க? ராஜாவை கொலை செய்யறதுக்கான திட்டத்தை போடுறாங்க.
அந்த திட்டத்தை இவன் கேட்டு உடனே என்ன செய்யறான், எஸ்தர் ராஜாத்திக்கு அறிவிப்பு கொடுத்து அதன் மூலமாக அதை விசாரிச்சு பார்த்தா மொர்தெகாய் சொன்ன விஷயம் கரெக்டுங்கிறத கண்டுபிடிச்சு 2 பேர்த்துக்கும் தூக்கு தண்டனை கொடுத்துட்றாங்க. அப்ப இவன் எப்படிப்பட்டவனா இருந்தான், அரண்மனைக்குள்ள நடக்கிற சம்பவத்திலையும் கண்ணும் கருத்துமா இருந்தான். முதல்ல பார்த்தோம், தன் குடும்பத்தினுடைய காரியத்தை கரெக்டா விசாரிக்கிற ஒரு மனுஷனா இருந்தான். 2வது, அரண்மனைக்குள்ள நடக்கக்கூடிய காரியம், சபைக்குள்ள நடக்கிற காரியங்களையும் என்ன செய்யணும், விசாரிக்கிறவனா. உள்ள நடக்கிறதுலயும் அவனுக்கு ஞானம் இருந்தது. உள்ள என்ன நடக்குதுங்கிற இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணிட்டு இருந்தான். யார் எனிமி, யார் எப்படி அட்டாக் பண்ண போறா, அதையும் அவன் கண்ணும் கருத்துமாய் கவனித்தான். 2வது. 3வது, அவனை பத்தி பார்க்கும் பொழுது யூத ஜனங்கள் எல்லாத்தையும் அழிக்கிறதுக்காக ஆமான் தந்திரமான ஒரு திட்டத்தை போட்டிருக்காங்கிறதையும் அவன் கேள்விப்பட்டு அவன் சத்தமிட்டு ஓலமிட்டு அழுது அது எஸ்தருடைய பார்வைக்கு கொண்டு போனான். அதாவது உலகம் முழுவதுமாக இருக்கக்கூடிய அனைத்து யூதர்களையும் கொலை செய்யணுங்கிற ஒரு செய்தி. அப்படின்னு என்ன அர்த்தம், உலகத்துல நடக்கக்கூடிய செய்தியையும் அவன் கண்ணும் கருத்துமாய் பார்த்து அதை கவனித்தான். இன்னைக்கு சபையுடைய வேலை என்ன, உலகத்தில் இருக்கக்கூடிய செய்தியையும் நம்ம என்ன செய்யணும், நம்ம கவனிக்கணும். We have to be very watchful over every event that takes place in the world. இப்போ பாருங்க, இந்த இடத்துலையும் ஒரு முறை ராஜாவுக்கு தூக்கம் வரல. தூக்கம் வராததுனால இந்த கிரானிக்கல் புக்ஸ் எல்லாம் எடுத்து பார்க்கும்போது ஒரு நாள் ராஜாவை கொலை பண்றதுக்கு 2 பேர் வந்தாங்க. அதை மொர்தெகாய்ங்கிற ஒரு மனுஷன் கண்டுபிடிச்சான். கண்டுபிடிச்ச பிறகு ராஜாவுடைய உயிர் தப்பிச்சுதுன்னு எழுதினோன்னே ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. ஐயோ, இவனுக்கு நம்ம ஏதாவது பரிசு கொடுக்கணும், இவனை கனப்படுத்தணும்னு நினைக்கும் போது அப்போ ஆமான் கிட்டேயே சில காரியத்தை கேட்டு என்ன செஞ்சாரு, இந்த மொர்தெகாயை கனம் பண்ணாரா. இப்ப ராஜாவுடைய பார்வைக்கு போயிட்டாரா, ராஜாவோட பார்வைக்கே யார் வந்துட்டா, மொர்தெகாய் வந்துட்டான். ஆனா வாசிங்க 6ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. 6ஆம் அதிகாரம் 12வது வசனம். பின்பு மொர்தெகாய் ராஜாவின் அரண்மனை வாசலுக்கு திரும்பி வந்தான். பாருங்க, முந்தின வசனம் சொல்லுது, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு இப்படியே செய்யப்படும். ஆனாலும் கனம் பண்ண விரும்பினாலும் அவன் தன்னுடைய பொசிஷனையும் தன்னுடைய பிளேஸையும் அவன் மறக்கவே இல்லை. இப்ப நம்மளா இருந்தா என்ன இருக்கும், கொஞ்சம் நம்ம அவனுக்கு பெயர் புகழ் எல்லாம் வந்துருச்சு. இப்ப ராஜா என்ன சொல்லியிருக்கலாம், எப்பா நீ என் உயிரையே காப்பாத்தின, எப்பவுமே நீ என் பக்கத்திலே இரு, என் அரண்மனைக்குள்ள இரு. இத்தனை நாள் அரண்மனைக்குள்ள வர்றதுக்கு உனக்கு ஆக்சஸ் இல்லை, உனக்கு ரைட்ஸ் இல்லை. இத்தனை நாள் நீ கேட் கீப்பரா தான் இருந்த, நீ உள்ளவான்னு எத்தனையோ அவனுக்கு அழைப்பு வந்திருக்கலாம். ஆனால் வசனம் சொல்லுகிறது, பின்பு மொர்தெகாய் ராஜாவின் அரண்மனை வாசலுக்கு திரும்பி வந்தான். என்னைக்குமே எந்த காரியம் நம்ம லைஃப்ல நடந்தாலும் ஆண்டவர் என் மேல வச்சிருக்கிற பர்பஸ், அந்த அழைப்பை மறக்க கூடாது. We should always understand what is the calling in my life. ஆண்டவர் எதற்காக என்னை ரட்சித்தார், ஆண்டவர் என்னை நம்பி கொடுத்திருக்கிற பொறுப்பு என்ன, நான் என்ன செய்யணும். அந்த இடத்த உயர்வு வரலாம், புகழ் வரலாம், பெருமை வந்துடக்கூடாது. அந்த இடத்துல நம்மளை தாழ்மை, இவர்கிட்ட இருந்து நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மிக முக்கியமான காரியம் என்னன்னா தாழ்மை. அப்பதான் 4ஆம் அதிகாரம் 14வது வசனம் எஸ்தர் இடத்துல சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். நீ இந்த காலத்திலே மௌனமாயிருந்தால் யூதருக்கு சகாயமும் இரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியா இருக்கும்படி உனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று சொல்ல சொன்னான். இந்த வார்த்தையை இன்னைக்கு நமக்காக எடுத்துக்கணும். இத்தனை தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறுகிற கண்ணு முன்னாடி நடக்கிற இந்த காரியங்களை பார்த்து நம்ம மௌனமா இருந்தா, எனக்கு என்னன்னு சும்மா இருந்தா ஆண்டவர் அழிவு வரும். இப்ப யாரு ஆண்டவருடைய திறப்புல நிக்கிறது, சுவிசேஷத்தின் வாசல்கள் இன்னும் திறக்கப்படணும், சுவிசேஷம் அறிவிக்கப்படணும். அந்த ஊழியத்தின் வேலையை நம்ம துரிதமா நம்ம செய்யணும், வேகமா செய்யணும், உற்சாகமா செய்யணும் இல்லையா. அப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், God orchestrates everything. ஆண்டவர் எல்லாவற்றையும் தன்னுடைய கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறாரு. ஆண்டவரை மிஞ்சி எதுவும் கிடையாது. இந்த இடத்துல எஸ்தர் இருக்கிறாங்கன்னா ரைட் டைம் ரைட் பிளேஸ்ல இப்போ எஸ்தர் இருக்கிறா. நீங்களும் நானும் இந்த 2026க்கு ரைட்டான பிளேஸ்ல ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ள நம்ம இருக்கிறோம். அப்போ குடும்பத்தை பார்க்கணும், சபைக்குள்ள பார்க்கணும், உலகத்தை பார்க்கணும். நம்ம தான் மற்றவர்களுக்கு அந்த செய்தியை சொல்லணும். ஆமாவா இல்லையா? எஸ். இப்போ இந்த இடத்துல ஒரே ஒரு சின்ன கேள்வி என்ன அப்படின்னா, ஏன் மொர்தெகாய்
இந்த கோரேஸ் மன்னன் எல்லாரும் நாடு திரும்பலான்னு சொல்லும்போது 56 வருஷம் கழிச்சுதான் இந்த சம்பவம் நடக்குது. ஏன் நாடு திரும்பவே இல்லை? அது நமக்கு தெரியல. இவர்கிட்ட இருந்து ஏன் அது நமக்கு தெரியவே இல்லை. அதே போல இப்ப எஸ்தர் எல்லா கன்னி பெண்களும் தேடும்போது ஏன் எஸ்தர் நினைச்சிருந்தா ஒளிச்சு வச்சிருக்கலாம், ஏன் ஒளிச்சு வைக்கல? அதற்கான பதில் இல்லை. அடுத்ததா இப்போ ராஜாக்கு ஆமானுடைய எல்லா சதி திட்டங்களும் தெரிய வந்து, நீங்களே உங்களுக்கு என்ன சட்டங்கள் வேணுமோ எழுதிக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது, இத பாருங்க, ஒரு வசனத்தை பாருங்க. 8ஆம் அதிகாரம் 11வது வசனம். 8ஆம் அதிகாரம் 11வது வசனம். அவைகளில் அகாஸ்வேரு ராஜாவுடைய எல்லா நாடுகளிலும் ஆதார் மாதம் என்கிற 12ஆம் மாதம் 13ஆம் தேதியாகிய அந்த ஒரே நாளிலே அந்தந்த பட்டணத்தில் இருக்கிற யூதர் ஒன்றாய் சேர்ந்து தங்கள் பிராணனை காப்பாற்றவும் தங்களை விரோதிக்கும் சத்துருக்களாகிய ஜனத்தாரும் தேசத்தாருமான எல்லாரையும் அவர்கள் குழந்தைகளையும் ஸ்திரீகளையும் அழித்து கொன்று நிர்மூலமாக்கவும் அவர்கள் உடைமைகளை கொள்ளையிடவும் ராஜா யூதருக்கு கட்டளையிட்டார் என்று எழுதியிருந்தது. அப்ப நம்ம இந்த ஸ்டோரி ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரே ஒரு எனிமி தான் பார்த்தோம். அவனுடைய பேர் என்னங்க? ஆமான். ஆனா இங்க எழுதும்போது என்ன எழுதியிருக்கு? எல்லா இடத்துக்கும் போய் விரோதிக்கும் சத்துருக்களாகிய ஜனத்தார் தேசத்தாருமான எல்லாரையும் அவர்கள் குழந்தைகள் ஸ்திரீகள் அழித்து கொன்று நிர்மூலமாக்க அவர்களுடைய உடைமைகளை கொள்ளையிட. ஏன் இது எழுதினாருன்னு தெரியல. இன்னைக்கு ஆனா என்ன நடக்குது அப்படின்னா, இதே வார் தான் இப்ப நடக்குது. இட் இஸ் நாட் அபவுட் ஒன் லீடர். பட் இன்னைக்கு இஸ்ரேல் சொல்ற ஒரு காரியம் என்னன்னா, ஒருத்தரையும் விட்டு வைக்க முடியாது. இன்னைக்கு நாங்க விட்டு வச்சோம்னா இன்னும் 5 வருஷத்துல திரும்ப இந்த யுத்தம் தொடரும். இல்ல திரும்பவும் எங்களுக்கு இந்த நியூக்ளியர் அட்டாக், இந்த வெப்பன் அட்டாக் எங்களுக்கு திரும்ப வரும். இன்னைக்கு எங்க காலத்துக்கு பிறகு எங்களுடைய சந்ததி திரும்ப இதே யுத்தத்தை அவங்க செய்ய வேண்டி இருக்கும். மறுபடியும் எங்க நாட்டு மேல அவங்க திரும்ப தாக்குதல் அவங்க நடத்துவாங்க. ஸோ இதே காரியத்தை தான் மொர்தகாய் முதல்ல விசாரிச்சாரு. ஸோ ஹீ வாஸ் கிவிங் த இன்டெலிஜென்ட் டேட்டா. ஹீ வாஸ் லைக் மொசாட். அன்னைக்கு டேட்டா கொடுத்தாரு, தேசத்தை காப்பாத்தினாரு, சில சட்டங்களை கொடுத்தாங்க. என வசனம் சொல்லுது, சூசான் அரண்மனை அந்த கேபிட்டல்ல மட்டும் 800 பேரும் கிட்டத்தட்ட முழு ராஜ்யத்திலும் 75,000 பேரும் கொலை செய்யப்பட்டாங்களாம். அடுத்தது கடைசியான அந்த வசனம் பார்த்தீங்கன்னா, அந்த வசனம் சொல்லுகிறது 10வது அதிகாரம் 3வது வசனத்தை நம்ம வாசிச்சு நிறைவு செய்யலாம். யூதனாகிய மொர்தெகாய் ராஜாவாகிய அகாஸ்வேருவுக்கு 2வதானவனும் யூதருக்குள் பெரியவனும் தன் திரளான சகோதரருக்கு பிரியமானவனுமாயிருந்ததும் அன்றி தன் ஜனங்களுடைய நன்மையை நாடி தன் குலத்தாருக்கெல்லாம் சமாதானம் உண்டாக பேசுகிறவனுமாயிருந்தான். பாருங்க, இப்ப இவருடைய கேரக்டர் பாருங்க. அன்னைக்கு எல்லாருக்குள்ள யூதர்களுக்குரிய பயம் பிடிச்சிருச்சான். நிறைய வசனங்கள் சொல்லுது யூதர்களை பார்த்து பயம் வந்துருச்சான். இன்னைக்கு அதே நிலைமை திரும்ப வந்திருக்கு. இன்னைக்கு இஸ்ரேலை பார்த்து எல்லாருமே பயப்படுறாங்க. இஸ்ரேலை அட்டாக் பண்றதுக்கு பயப்படுறாங்க. ஒரு கேள்வி கேட்கறாங்க, ஒருவேளை இஸ்ரேல் அவங்க கிட்ட இருக்கிற நியூக்ளியர் வெப்பனை பயன்படுத்துவாங்களா? தி சேம் ஸ்டோரி that happened 2300 years before is repeating again in history. அப்போ பாருங்க, இன்னைக்கு எல்லாருக்குள்ள பயம் பிடிச்சிருக்கு. இன்னைக்கு 2வதாக உயர்த்தப்பட்டான். யூதருக்குள்ளே அவன் பெரியவனாய் இருந்தான். திரளான சகோதரருக்கு பிரியவனா மட்டும் இல்ல, தன் ஜனங்களுடைய நன்மையை நாடினான். எல்லாருக்கும் சமாதானம் உண்டாக பேசுகிறவனாய் இருந்தான். இந்த வேலையை தான் நம்ம செய்யணும். தொடர்ந்து இந்த பிபிடிக்கு நேரா போகலாமா? ஒரு 2-3 ஸ்லைட் தான் நம்ம முடிக்கலாம். இது பெர்ஷியா காலத்தில் இருந்த அந்த மன்னர்களுடைய இது பாருங்க. உலகம் முழுவதும் இஸ்ரவேலர்களுக்கும் அமெரிக்காவுக்கும் நடுவுல ஒரு பெரிய பகதா இருக்கு. நியூசிலாந்துல பாருங்க, காலுக்கு கீழே இஸ்ரேலோட பிளாகும் சரி அமெரிக்காவோட பிளாக் இருக்கிறதையும் பார்க்குறோம். ஒரு பக்கம் எல்லா இடங்கள்ல இருந்தும் அவங்களுக்கு எதிர்ப்பு வந்துட்டே தான் இருக்கு. ஏன்னா இப்படி எதிர்த்து வந்து தனிமையா விடப்படுவாங்கங்கிறதும் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. ஏதோ இப்படி நடக்குது, எதேர்ச்சியா நடக்குதுன்னு நினைக்காதீங்க. This is all happening according to the scripture. இது புதுசா இல்ல, பல ஆண்டு காலங்களுக்கு முன்பாகவே இப்படி வரும். இஸ்ரவேல் தனித்து விடப்படும், யாரோட துணை இல்லாம. இன்னைக்கு அமெரிக்காவோட துணையோட இருக்கிறாங்க. இன்னும் அடுத்த வாரில் யாருமே இவங்களுக்கு துணையா இருக்கவே மாட்டாங்க. அன்னைக்கு ஆண்டவருடைய பலத்த கரம் அவர்களுக்கு செயல்படும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம்.
ஸோ அநேகர் வந்து எலிமினேட் செய்யப்பட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பெரிய பெரிய தலைவர்கள். ஸோ இது அமெரிக்காவுடைய கப்பற்படை வேகமாக சிங்கப்பூர் பக்கத்தில் பார்க்கப்படுகிறது. எதுக்கு இதெல்லாம் போடுறோம் அப்படின்னா இதற்காக நம்ம ஜெபிக்கணும். நம்ம ஜெபிக்காம யார் ஜெபிப்பா? மொர்தக்காய் சொன்னாரு, நீயும் ஜோம் பண்ணு நானும் ஜோம் பண்றேன்னு சொன்னாங்க. ஜோம் பண்ணாங்களா இல்லையா? அப்ப இந்த செய்திகள்லாம் வெறும் நியூஸ்க்காக இல்ல, இதெல்லாம் நம்முடைய ஜெப குறிப்புகளாக மாற்றிக்கொள்ளத்தான், ஜெபிக்கத்தான் இதெல்லாம், இந்த செய்திகள் எல்லாம். Between Taiwan and the Philippines on March 12th, and it may take another week or two before it arrives in the Middle East. But that doesn't change the headline. The US is sending அமெரிக்கா பாத்தீங்கன்னா அவங்க கிட்டயும் ஒரு 15 சோல்ஜர்ஸ் மரிச்சிருக்கிறாங்க. இஸ்ரேல்ல ஒரு 15 கிட்டத்தட்ட மரித்து போயிருக்கிறாங்க. 2 நாடுகளுக்கு இடையிலே சேதங்கள் உண்டாயிருக்குது. ஈரான்லயும் நிறைய பேர் மரித்து போயிருக்கிறாங்க. எல்லாருக்காக இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்திருக்கிறார். அது ஈரானா இருக்கட்டும், துபாயா இருக்கட்டும், கத்தாரா இருக்கட்டும், இஸ்ரேலா இருக்கட்டும், அமெரிக்காவா இருக்கட்டும். ஸோ அதனால அதற்காக நீங்க ஜெபிங்க, சோல்ஜர்ஸ்க்காக ப்ரே பண்ணுங்க. தங்களுடைய உயிரை பணையம் வச்சு அந்த இடத்துக்குள்ள இறங்கி இருக்கிறாங்க. ரொம்ப ஒரு டேஞ்சரஸான ஆப்ரேஷன் எல்லாம் கேரி அவுட் பண்றாங்க. ஸோ நம்ம அதற்காக நம்ம ப்ரே பண்ணலாம். நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல ஹாப்பியா நம்ம சாப்பிட்டு நம்ம இருக்கிறோம். பட் அவங்க கால சூழ்நிலைகள் சாதகம் இல்லாத சூழ்நிலைகளையும் அவங்க இப்போ போராடி வர்றாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஸோ ஈரான் வந்து தாக்குனது ஏதோ அமெரிக்காவும் இஸ்ரேலும் தான். ஆனா பாருங்க துபாய் மேல எத்தனை ட்ரோனும் எத்தனை மிசைல், இந்த பேலிஸ்டிக் மிசைல், இந்த கிளஸ்டர் பாம்ஸ் எல்லாம் போடுறாங்க. அதுக்காக ஜோம் பண்ணுங்க. அதாவது கிளஸ்டர் பாம்ஸ்னா வர்றது என்ன ஒன்னாதான் வரும். அங்க வந்து வெடிக்கும் போது 20 செதறி போய் பல இடங்கள்ல விழுந்துரும். ஸோ அதனால அதற்காக நீங்க தொடர்ந்து நீங்க ஜோம் பண்ணுங்க. இப்ப நம்ம எல்லாரும் கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். நம்ம எல்லாருமே எழும்பி நிற்கலாம். இந்த கடைசி நாட்களையும் இந்த அமலேக்கிய ஆவிகள் செயல்படுவதையும் தேசங்கள் தாக்கப்படுகிறதையும் நம்ம பார்க்கிறோம். ஆனா இன்னைக்கு ஏராளமான அவர்களுடைய பயங்கரவாத ப்ராக்சின்னு சொல்லக்கூடிய ஹெஸ்போலாவா இருக்கட்டும், ஹூத்தீஸா இருக்கட்டும், இன்னைக்கு இந்த இஸ்லாமிக் ஜிஹாதிஸ்டா இருக்கட்டும், இன்னைக்கு எல்லாமே நொறுக்கப்பட்டு போயிருக்கிறது. இன்னைக்கு எதுவுமே எழும்பி செயல்படவே முடியாது. அதாவது பலத்தவனை இந்த சிறியவனை வைத்து கர்த்தர் தோற்கடித்திருக்கிறார். ஒரு சின்ன தாவீதை கொண்டு கூழாங்கல்ல வச்சு எப்படி கோலியாத் அன்னைக்கு விழுந்தானோ, இதெல்லாம் ஒரு மாடல் தான். அதே போலதான் இஸ்ரேல்ங்கிறது ஒரு சின்ன நாடு, ஈரான்ங்கிறது ஒரு பெரிய நாடு, ஒரு சாதாரண நாடு கிடையாது, பயங்கரமான பவர்ஃபுல்லான நாடு. போன வாரம் பொற்கலசம்லாம் நான் ஈலாம் பத்தி நான் உங்களுக்கு சொன்னேன். ஸோ தே ஆர் வெரி பவர்ஃபுல், தேவ் காட் சோ மச் ஆஃப் மிலிட்ரி வெப்பன்ஸ். இது எங்கிருந்து நம்ம பார்க்கிறோம்? ஏசாவிலிருந்து தொடர்ந்து வரக்கூடிய பகை, விரோதம், பழிவாங்கும் எண்ணம், கொலை செய்ய வேண்டிய ஒரு திட்டம். நீங்க நினைச்சு பாருங்க, நினைச்சிருந்தா எத்தனையோ தலைவர்கள் அவங்க கொலை செய்திருக்கலாம். ஆனா இவங்க இன்னைக்கு வரைக்கும் பாதுகாக்கப்படுறாங்கன்னா அது ஏதோ தேவனுடைய திட்டம் அதுல மறைந்திருக்கிறது. நம்ம எல்லாரும் கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். இந்த வாரத்துல எத்தனையோ பேர்த்த நம்ம இலக்க கொடுத்திருக்கிறோம். அநேக மனித உயிர்கள் இன்னைக்கு தரையில விழுந்திருக்கு, ரத்தம் சிந்தப்பட்டிருக்குது. நம்ம எல்லாம் ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்கலாமா? எல்லா பெய்ரூட்ல, லெபனான்ல இருந்து தாக்குதல் நடக்குது. சுற்றி ஒரு பக்கம் இஸ்ரேல் லெபனானோட சண்டை போடுது, ஒரு பக்கம் ஈரானோட சண்டை போடுது. அதே போலதான் அமெரிக்கா. ஒண்ணுதான், நியூக்ளியர் வெப்பன் இருக்கக்கூடாது. அதே போல அங்க ஒரு ஆட்சி மாற்றம் வரணும். இந்த ரெண்டே ஒரு காரியம்தான். ஸோ இருக்கிற இடங்கள்ல இந்த மாதிரி தாக்கி குறிவைத்து தாக்கி அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. நம்ம எல்லாரும் நம்ம ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, ஈரான்ல ஒரு ஆட்சி மாற்றம் வரட்டும். இந்த ஒரு யுத்தம் நன்மையில முடியட்டும். ஒரு ப்ரீமெச்சூர் வாராவும் முடியக்கூடாது. அது திரும்ப திரும்ப நமக்கு ஒரு சேதத்தை உண்டாக்கிட்டே தான் இருக்கும். பலர் வீடுகளை இழந்து, சொந்த பந்தங்களை இழந்து எல்லாரும் நிக்கிறத நம்ம பார்க்கிறோம். பலவிதமான விமர்சனங்கள், பலவிதமான இன்டர்னல் ப்ரெஷர்ஸ் அதிகமா இருக்கு. ஒரு பக்கம் எக்ஸ்டர்னல் ப்ரெஷர்ஸ், இந்த வாரம் நிறுத்துங்கிற ஒரு ப்ரெஷர், ஒரு பக்கம் இது நிறுத்த முடியாத ஒரு சூழ்நிலை. ஈரான் தொடர்ந்து தாக்குதல் நடத்திட்டு இருக்கு, ரஷ்யா உள்ள வருது பாருங்க. இது எல்லா உலகத்துக்கே ஒரு சேதம் உண்டாக்கக்கூடிய ஒரு செய்தி தான் இது. ஒருவேளை ஒரு பெரிய குளோபல் எக்கானமியை பாதிக்கலாம் அப்படிங்கிறது தான் வந்திருக்கக்கூடிய செய்தி. நம்ம எல்லாரும் கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாமா? இன்னைக்கு நமக்கு சிலிண்டர் இருக்கு, இன்னைக்கு நமக்கு இருக்கு, பட் வரக்கூடிய நாள் எப்படி இருக்குன்னு தெரியாதே. இன்னைக்கு வேலை வாய்ப்புகள் ஏற்கனவே நமக்கு நொடிஞ்சு போன ஒரு சூழ்நிலையில நம்ம இருக்கிறோம். கண்களை மூடி ஒரு 2 நிமிஷம், ஒரு 2 minutes நம்ம அர்ப்பணிப்போடு கூட நம்ம முடிக்கலாமா? ஆண்டவரே, இந்த செய்திகள் மொர்தெகாயுடைய காதுல இந்த செய்தி விழுந்திருந்தா இன்னைக்கு மொர்தெகாய் என்ன பண்ணியிருப்பார்னு யோசிச்சு பாருங்க.
அரண்மனைக்குள்ள இருந்த செய்தியும் கேட்டு ராஜாவையும் தப்புவித்தார். தன்னுடைய சொந்த குமாரத்தி எஸ்தரையும் பாதுகாத்து கொண்டார். தன்னுடைய சொந்த ஜனங்களுக்கு நன்மை உண்டாக சமாதானம் பேசி அமலேக்கியன் மூலமாக வந்த ஆபத்தை தடுத்து போட்டார். நீ தடுப்பாயா? நீ உத்தரவாதம் எடுத்து ஜெபிப்பாயா? நீ திறப்பில் நின்று ஜெபிப்பாயா? ஹல்லேலூயா. Thank you Jesus. அவருடைய வருகைக்கான அடையாளங்கள் நிறைவேறி கொண்டிருக்கிறது. Jesus is coming back again. He is coming very soon. He is coming very soon. காலத்திலே கர்த்தரை குத்தின கண்கள் யாவும் கண்டு புலம்பிடுமே. கர்த்தரை குத்தின கண்கள் யாவும் கண்டு புலம்பிடுமே. ஏழாம் தலைமுறை ஏனோ குறைத்த எல்லாம் நிறைவேறும் காலம் நெருங்க. ஏழாம் தலைமுறை ஏனோ குறைத்த எல்லாம் நிறைவேறும் காலம் நெருங்க. இயேசு கிறிஸ்துவின் சத்தியத்தை ஏற்க மறுத்தவர் நடுங்குவார். இயேசு கிறிஸ்துவின் சத்தியத்தை ஏற்க மறுத்தவர் நடுங்குவார். இயேசு கிறிஸ்து வருகிறார் இந்த கடைசி காலத்திலே. கர்த்தரை குத்தின கண்கள் யாவும் கண்டு புலம்பிடுமே. கர்த்தரை குத்தின கண்கள் யாவும் கண்டு புலம்பிடுமே. எதை விதைத்தாயோ அதை அறுப்பாய். எல்லா நீதிக்கும் கூலி பெறுவாய். எதை விதைத்தாயோ அதை அறுப்பாய். எல்லா நீதிக்கும் கூலி பெறுவாய். கல்வாரி சிலுவை அண்டிடுவாய். கர்த்தரை நம்பியே தப்பிடுவாய். கல்வாரி சிலுவை அண்டிடுவாய். கர்த்தரை நம்பியே தப்பிடுவாய். இயேசு கிறிஸ்து வருகிறார் இந்த கடைசி காலத்திலே. கர்த்தரை குத்தின கண்கள் யாவும் கண்டு புலம்பிடுமே. கர்த்தரை குத்தின கண்கள் யாவும் கண்டு புலம்பிடுமே. ஆஹா ஹல்லேலூயா. ஆஹா ஹல்லேலூயா. ஆஹா ஹல்லேலூயா.
மொர்தெகாய் தன்னுடைய பொறுப்பை அறிந்து கொண்டார். தேவ ஜனங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று அறிந்து தேவனுடைய திட்டத்தோடு கூட இணைந்து செயல்பட தன்னை ஒப்பு கொடுத்தார். ஆர் யூ ரெடி டு பி பார்ட்னர்ஷிப் வித் லார்ட் டு அக்கம்ப்ளிஷ் காட்ஸ் பிளான்? ஆண்டவருடைய திட்டத்தை செயல்படுத்துவதற்கு ஆண்டவரோடு இணைந்து செயல்பட மொர்தெகாயை போல நீ ஆயத்தமா? மொர்தெகாயை போல நீ ஆயத்தமா? கடைசி காலத்தின் அடையாளங்கள் உலகத்துக்கு ஆண்டவர் சொல்லல, அது மறைக்கப்பட்டவைகள். நமக்கோ இன்றைக்கு இந்த ரகசியங்களை வெளிப்படுத்தி கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் தம்முடைய திட்டத்தை தனியாக செய்பவர் அல்ல, தேவ ஜனங்களோடு இணைந்து செய்ய விரும்புகிறார். ஆபிரகாமோடு கூட இணைந்து செய்தார், தாவீதோடு இணைந்து செய்தார், சீஷர்களோடு அப்போஸ்தலர்களோடு கூட இணைந்து செய்தார். இன்றைக்கு மொர்தெகாயை போல அவரோடு கூட ஆண்டவரே உங்க திட்டத்துக்கு என்ன பயன்படுத்துங்க. இந்த கடைசி கால அடையாளங்களை நாங்க கண்ணால பாக்குறோம், காதால கேட்கிறோம். நான் என்ன செய்யணும், என்ன செய்யணும்? ஆரோனும் ஊரை போல ஆண்டவரே நாங்க தாங்கி பிடிக்க நாங்க வர்றோம். மொர்தெகாயை போல ஓடி ஓடி போய் நாங்க செய்தியை சொல்லி ஜெபிக்க, உபவாசித்து அழுது, ஆண்டவரே அப்பா நாங்கள் காத்திருந்து உம்முடைய சமூகத்தில் உதவிகளை பெறுவதற்கு ஆயத்தம். கண் விழித்து நாங்கள் ஜெபிப்போம்ப்பா, அயராமல் நாங்க ஜெபிப்போம், நாங்க வர்றோம். லார்ட் யூஸ் இஸ் லார்ட், எங்களை பயன்படுத்தும். என்ன பயன்படுத்தும்? என்ன பயன்படுத்தும்? இந்த கடைசி காலத்தில் என்னை பயன்படுத்தும். உம்முடைய ராஜ்யம் கட்டப்பட ஆண்டவரே உம்முடைய வருகைக்கு ஆண்டவரே ஒரு கூட்ட ஜனத்தை எனது இடதுபுறத்திலும் வலதுபுறத்திலும் நான் கூட்டிக் கொண்டு வர வேண்டுமே அப்பா. வெறும் கையா என் நேசரை சந்திப்பது எப்படி? எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆண்டவர் இந்த மாலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. மொர்தெகாய்க்குள்ள இருந்த பாரம் இன்றைக்கு எங்களை பற்றி பிடிக்கட்டும். தன்னுடைய சொந்த குடும்பத்தின் மீது இருந்த அக்கறை, ஆண்டவரே ராஜ்யத்தின் மீது இருந்த அக்கறை, தன்னை ஆளுகை செய்கிறவர்கள் மீது இருந்த ராஜாக்கள் மீது இருந்த அக்கறை, ஆண்டவரே தன்னுடைய தேச மக்கள் யூத குலத்தின் மீது இருந்த அக்கறை, ஆண்டவரே அவர் செயல்பட்டார், அவர் உபவாசித்து ஜெபித்தார். ஆண்டவரே கர்த்தாவே செயல்பட்டது போல இன்றைக்கு எங்களையும் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய திட்டம் உம்முடைய சித்தத்திற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பா. எங்களை பயன்படுத்துங்க. ஒரு எழுப்புதல் உண்டாகட்டும், எங்களுடைய தேசம் சந்திக்கப்படட்டும், உலகம் எங்கும் உம்முடைய சுவிசேஷம் நற்செய்தி ஆண்டவரை கடந்து போவதாக. இந்த யுத்தங்களை ஓய பண்ணுவீராகப்பா. இன்னும் சமாதானத்தின் நாட்களை கூட்டி கொடுங்கப்பா. எல்லா இடங்களுக்குள்ளாக இந்த சுவிசேஷத்தின் செய்தி போகட்டும். எல்லாருடைய செவிகள் இயேசுவின் நாமத்தை கேட்கட்டும். எல்லாருடைய உள்ளமும் திறக்கப்படட்டும். எல்லாருக்கும் இயேசு தேவைப்பா, எல்லாருக்கும் நீங்க தேவை ஆண்டவரே அப்பா. நியாய பிரமாணத்தினால் அல்ல, கிருபையும் சத்தியமானவர் வழியாகத்தான் நாங்கள் நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிப்போம். இந்த வாசலை திறந்து கொடுங்கப்பா ஆண்டவரே. வந்த ஒவ்வொருவரையும், இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பீராக. தொடர்ந்து உம்முடைய நாமம் எங்கள் மத்தியிலே மகிமை அடையட்டும். எல்லா துதியும் கனமும் மகிமை உமக்கே செலுத்துகிறோம். ஏசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமீன், ஆமீன். மறுபடியுமாக உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். உங்களை யாவரையும் சந்திக்கும் வரை God be with you, wishing you a very happy blessed week. God